அடுத்த நிகழ்ச்சியாக ஓலவர் முடித்துவிட்டது, இனி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளில் உங்களுக்கு ஒரு அழகிய விரிவுரையை வழங்குவதற்காக ஆசிரியர் ஜுஹைர் காதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ரிசான் லத்தீப் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இங்கு செயற்படுகின்ற ஜனாப் ஷேக் காமில் அவர்களே மூலானா, அதே போன்று இந்நிகழ்ச்சிக்கு இங்கு வருகை தந்திருக்கும் இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதியுள்ள அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகள், வழிகாட்டல்கள், முயற்சிகளை, பங்களிப்புகளை வழங்கி கொண்டிருக்கும் சிலோன் தௌஹீத் ஜமாத்தினுடைய ஏனைய சக உறுப்பினர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாள் விசேடமாக கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதியுள்ள மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்னாளாக இருக்க வேண்டும், தெளிவினை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும் என நான் முதலில் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். காரணம், இங்கு குறிப்பிட்டது போன்று மாணவர்கள் தெளிவடைய வேண்டும். நீங்கள் உங்களது தெரிவு பாடங்களை தரம் 10 பாஸ்கெட் சப்ஜெக்ட் தரம் 10 11 செஞ்சு ஓலவர் செஞ்சீங்க. இந்த தெரிவு பாடலுக்கான வழிகாட்டல் தரம் 9 வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே அந்த சரியான வழிகாட்டல் மாணவர்களுக்கு பாடசாலையில் வழங்கப்பட்டதா இல்லையா எனக்கு தெரியாது. அவ்வாறு சரியான வழிகாட்டல் தரம் 9 வழங்கப்பட்டதன் பின்னர் அந்த மாணவர்களால் தெரிவு செய்யப்படுமாக இருந்தால் அந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட் தொகுதி பாடங்கள் தரம் 10 தரம் 11 நிச்சயமாக அந்த பாடங்களில் மாணவர்கள் குறைந்தது திறமை சித்தி, விசேட சித்திகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக வர வேண்டும். ஏனென்றால் அது அவர்கள் விரும்பி தெரிவு செய்த பாடங்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இலங்கையில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற ஒவ்வொரு மாணவருக்கும் உயர்தரம் தொடர்பான சரியான வழிகாட்டல், பாடத்தெரிவுகள், பாடத்துறைகள், பாடத்தெரிவு, பாடத்துறை தெரிவு, பாட சேர்க்கை தெரிவு தொடர்பான வழிகாட்டல்கள் இன்றியமையாதது. அந்த வழிகாட்டல் மாணவர்களுக்கு கிடைக்க பெறுமாக இருந்தால், கிடைக்கும் பொழுது நிச்சயமாக மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி அடையவில்லை என்ற கவலை அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் சித்தி அடையக்கூடியவர்களாக அவர்களுக்கு உரிய பாடங்களை அவர்கள் தெரிவு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பாடம் எனக்கு பிடிக்கல, அந்த பாடம் எனக்கு சரியா ஓடல்ல, சரியா எனக்கு பிடிபடுதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்காது. மாணவர்கள் விரும்பி உயர்தரம் கற்பார்கள். எப்பொழுது மாணவர்கள் விரும்பி உயர்தரம் கற்கின்றார்களோ அப்பொழுது அவர்களுக்கு சரியான பிரதிபலன், சரியான பெறுபேறு உயர்தரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். காரணம், மாணவர்கள் விரும்பி கற்கிறார்கள், மாணவர்கள் விரும்பி அந்த பாடத்தை தெரிவு செய்கிறார்கள். பொருத்தமான பாடம் அவரது ஆளுமை, அவரது விருப்பம், அவரது கற்றல் பாங்கு, அவரது தொழில் எதிர்பார்க்கை, அவர் உலகத்தில் என்ன சாதனை சாதிக்க விரும்புகிறாரோ அதற்குரிய பாடங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான வழிகாட்டல் வழங்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக மாணவர்கள் அவர்களுக்குரிய அந்த துறையில் அதிகூடிய சித்தியை பெற்று பல்கலைக்கழக வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இலங்கையில் செட் ஸ்கோர் அதிகம் உள்ள பாடங்கள் என்று நாங்கள் செல்வதை விட எனக்கு எந்த பாடத்தில் அதிக செட் ஸ்கோரை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு வழிகாட்டலின் அடிப்படையில், அந்த தெளிவின் அடிப்படையில்
மாணவர்கள் உயர்தர பாடங்களை தெரிவு செய்யும் பொழுது நிச்சயமாக மாணவர்களுக்கு மூண்டிய சித்தி காத்து கொண்டிருக்கின்றது. எனவே இங்கு விடப்படுகின்ற பொதுவான ஒரு தவறு, என்ற கூட்டாளி அந்த பாடம் தெரிவு செய்கிறார், அதனால நானும் அந்த பாடம் தெரிவு செய்கிறேன். மாணவர்கள் பொதுவாக விடக்கூடிய பிள்ளைகள். அதே போன்று என் புள்ள அந்த கிளாஸுக்கு எனக்கு தனி அனுப்பலா, என்ன பக்கத்து விட்டு புள்ள அந்த கிளாஸுக்கு போகுது, அதனால எந்த பிள்ளையும் அந்த கிளாஸுக்கு போகுது, அதுக்கு நான் அந்த பிள்ளைய அனுப்புறேன், அந்த பாடம் எடுக்கட்டும். மகன் எப்படி அந்த பாடம் விருப்பமா, மகளுக்கு சரியான வழிகாட்டல் இல்லை, பரவாயில்லை, அவக்கு எடுக்கலுமண்டா, ஏன் எனக்கு எடுக்கலாம் ரெண்டு பிள்ளைகள் ஆமாம் சாமி போட்டு விடயத்தை ஒப்புக்கொண்டு அந்த பாடத்திற்கு பின்னால் செல்கின்றார்கள். பாடம் தொடங்கி பாடம் 2 மாதம் 3 மாதம் போகும் பொழுது பாடம் கொஞ்சம் இழுக்குதில்ல மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வரும் பொழுது புள்ளி கொஞ்சம் குறைஞ்சி காட்டும். 30 புள்ளி 40 புள்ளி 45 55 புள்ளி இருக்கக்குள்ள அம்மா அப்பா தாய் தகப்பன் பெற்றோர் கேட்பாங்க, என்ன மகள் புள்ளி குறைஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் தான், என்ன செகண்ட் டேர்ம்ல நல்லா படியுங்கோ. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அந்த 2 யூனிட் அந்த படிச்ச 3 யூனிட்டுக்குள்ள வந்த கேள்வியை அந்த பிள்ளைக்கு சரியா செய்யறதுக்குரிய நிலவரம் கிடைக்கலண்டா எப்படி அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை செகண்ட் டேர்ம்ல மிக அவதானமாக இருந்து கற்கணும். அந்த விடயத்தை பிள்ளை தவறி பிள்ளை 2ஆம் தவணை பரீட்சையிலும் 1வது வருடத்தில் 2ஆம் தவணை பரீட்சையிலும் உள்ள ஒரு இப்பயும் 48 53 40 புள்ளியில தான் பிள்ளை இருக்கு. பிள்ளைய இப்ப பெற்றோர் சரியா விளங்கி கொள்ளணும், ஆசிரியர் விளங்கி கொள்ளணும், பிள்ளை விளங்கணும். நம்ம போற ரோட் இது சரியில்லை, நமக்கு தூக்கலாம். அன்றைக்கு ஒரு பிள்ளை போன முறை ஓலவல் 2023 ஓலவல் அந்த பிள்ளைய நாங்க மதிப்பீடு செஞ்சு பார்த்தோம். அந்த பிள்ளை உயர்தரத்துல கலைத்துறைக்கு தான் அந்த புள்ள பொருத்தம். கலைத்துறை நல்லா போகுது, மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், லாஜிக் அண்ட் சயின்டிபிக் மெத்தட், இப்படியான பாடங்கள் அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கும். ஆங்கில மொழி நல்லா இருக்கும் அந்த பிள்ளைக்கு என்று சொல்லிட்டு நாங்க அவங்களுக்கு கொடுத்த வழிகாட்டல், பிள்ளை உங்களுக்கு உங்களோட இந்த உலக ரிசல்ட்ஸ் இப்படி இருக்கு, உங்களுக்கு உங்களோட ஆளுமை, உங்களோட விருப்பம், உங்களோட தன்மை, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாடங்கள் நல்லா இருக்குமெண்டு வழிகாட்டல் கொடுத்தோம். அம்மா அப்பா ஓகேன்னு சொல்லி போனாங்க. பிறகு திரும்ப பாட தெரிவுகள் செஞ்சிருக்கிறாங்க. விஞ்ஞான பாடத்துக்கு புள்ள போறதுக்கும் பரவாயில்லை, மம்மி டாடி சொல்றத நான் செய்யறேன்னு புள்ள போயிட்டு பிள்ளை விஞ்ஞான பாடம் செஞ்சு இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது, என்ன கிளாஸ் தொடங்கி இப்போ 9 மாசம் ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது. இப்ப புள்ள சொல்றாங்க பிசிக்ஸ் கொஞ்சம் ஓடுது இல்லை, என்ன செய்யலாம்னு கேட்கறாங்க. நாங்க தானே சொன்னோம் இந்த பிள்ளைக்கு பிசிக்ஸ் ஓட மாட்டாண்டு, அந்த ஓட்ட இயலாத பாடத்தை நீங்க எப்படி அந்த பிள்ளையோட தலையில சுமத்தினீங்க? அது நான் இல்லை, அது அவர். புள்ள சொல்லுது அது நான் இல்லை, அது எங்கட இவர். 2 பிள்ளைகள் ஒரு காரணம் சொல்லுது, காரணம் சொல்ல இயலாது. அன்பார்ந்த மாணவர்களே, உயர்தரம் உங்களுடைய பரீட்சை. நீங்கள் உயர்தர பரீட்சை பாடங்களை தெரிவு செய்ததன் பின்னர் அதை அவர் சொன்னதால நான் செஞ்சேன், என்ற கூட்டாளி போன அதனால நானும் போனேன், இந்த 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 நொண்டி சாட்டுகள் சொல்லி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைய அழகாக சித்தி அடைந்து அந்த பரீட்சையில் 3 சித்திகளை பெற்ற ஒவ்வொரு மாணவர்களும் கணிதம் தமிழ் உட்சேர்க்கையாக உள்ளடங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர் அழகான போதுமான சித்தியை பெற்றிருக்கின்றார். எனவே பயப்படாமல் உயர்தரத்தை சிறந்த ஒரு பாடத்தை, நமக்கு பொருத்தமான பாடத்தை நாங்கள் தெரிவு செய்வோமே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்புகள் திறந்திருக்கின்றது. வாய்ப்புகள் இலங்கையில் ஏராளம். எங்கு சென்றாலும் இலங்கையில் பல்கலைக்கழக வாய்ப்புகள், உள்வாரி மாணவர்களாக செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் ஏராளம். அதை விட இலங்கையில் திறந்த பல்கலைக்கழகம் கொழும்பு நாவலையில இருக்கிற, நுகேகொட நாவலையில இருக்கிற திறந்த பல்கலைக்கழகம், அதனுடைய பிராந்திய கிளைகள் ஏராளம் மாவட்டங்களில்.
எனவே அந்த வசதி வாய்ப்புகளை பெற்று மிக இலகுவாக பட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம். அதை விட தொழிற்கல்வி நான் போக வேண்டும் என்றால் மாணவர்களுக்குரிய தொழிற்கல்விகளை சரியாக பொருத்தி சரியாக நேர்த்தியாக அந்த பாடங்களை கற்பிக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள், தொழில்நுட்பவியல் கல்லூரிகள் போன்ற இன்னொரு வாய்ப்புகள் ஏராளம் காணப்படுகின்றன. எனவே கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தின் பின்னர் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மாணவர்கள் தங்களது பெற்றோர் ஆசிரியர்களுடன் இணைந்து சரியான தெளிவொன்றினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுல முதலாவது விடயம்தான் உங்களை நீங்கள் சரியாக இனம் காண வேண்டும். நீங்கள் யார்? Who are you? உண்மையாக உங்களை நீங்க அடையாளம் கண்டிருக்கிறீர்களா? யாரு சரி சொல்லுங்க. என்ன நான் இந்த கடந்த 16 வருஷம் பிறந்தத்திலிருந்து நான் பார்த்து கொண்டு வரேன். சரி, அப்படித்தான் பார்க்கல. இப்ப இந்த கடைசி 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல பார்த்தேன். எனக்கிட்ட இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்லா இருக்கு. மற்ற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்கு இது கூட நல்ல விஷயம் எனக்கு கூட ஒரு விஷயம் எது சரி நீங்க உங்களோட அடையாளம் கண்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப இல்லாட்டி வீட்டை போய் நான் இந்த கேட்ட கேள்வியை யோசிங்க. 2வது விஷயம் இன்னொன்று யோசிங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? எனக்கு இதை விட நல்லா போயலாதா? அதுக்குரிய பலவீனங்கள் என்ன? அல்லது என்னென்ன விஷயத்தை இன்னும் திருத்தோணும், அபிவிருத்தி செய்யணும். அப்படி என்ன சரி இருக்கா? யோசிங்க. அப்ப நான் எதை கொஞ்சம் திருத்தி அல்லது செம்மைப்படுத்தி சீர் செய்து விருத்தி செய்து வந்தா நான் இதை விட நல்லா வருவேன். அதை நீங்க யோசிங்க. இவ்வளவு நாளும் யோசிச்சீங்களா? நோ ப்ராப்ளம், திரும்ப யோசிங்க. இந்த இடத்துல கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பின்னர் மாணவர்கள் இந்த விடயத்தை ஒருக்க அலசி ஆராய வேண்டும். இதை நாங்க சும்மா சொல்றோம், அந்த SWOT அனாலிசிஸ் என்று சொல்லி, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இந்த 4 விடயங்களை போட்டு பிள்ளை பார்க்கணும் நான் யார் என்று சொல்லி பிள்ளை பார்க்கணும். அதுல இந்த விஷயத்தை நீங்க என்னதான் உங்களோட நீங்க எவ்வளவுதான் அனலைஸ் பண்ணினாலும் இந்த அடிப்படையை கொஞ்சம் பாருங்க. இந்த ஸ்வட்டனை நீங்க பார்க்கக்குள்ள உங்களை பற்றி ஒரு அவேர்னஸ், உங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரும். நான் யாரு, எனக்கிட்ட என்னென்ன விடயங்கள் காணப்படுகின்றன. அதே போல நீங்க உங்களை ரைட், இப்ப நான் ஓலவள் இல்லை, ஆண்டு 10 இல்லை, இப்ப நான் ஆண்டு 12, இன்னொரு வருஷத்துக்கு பிறகு 13க்கு பிறகு நான் உயர் கல்விக்கு போறேன், பல்கலைக்கழகத்துக்கு போறேன். இலங்கையில் மிக பிரதான பல்கலைக்கழகங்களுக்கு நான் போறேன். அங்க வாராக்கள் மிக குறுகிய எண்ணிக்கையிலானவங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் போன நான் எப்படி நடக்கணும்? அங்க ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு சமயத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடன் நாங்கள் எவ்வாறு இனிதமாக இனிய முறையில் குழப்படி இல்லாமல் சரியாக நேராக நேர்த்தியாக சகவாழ்வோடு ஒற்றுமையோடு நாங்கள் எங்களது சுயமரியாதையை பேணி நான் எப்படி அவங்களோட நடக்கிறேன். இந்த விடயத்தை இப்ப இருந்தே உயர்தரம் கற்கும் பொழுது நான் ஒரு பிளான் போட்டா அதை எப்படி செய்யற, நேரத்துக்கு எப்படி போற, ஒன் டைம் எப்படி, பங்க்சுவலிட்டி எப்படி, பிளானிங் எப்படி, கோஆர்டினேஷன் எப்படி, இந்த வகையான விடயங்கள் நிறையவே நாங்க எங்கள விருத்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களை அப்படி விருத்தி செய்யும் பொழுதுதான் உங்களை நீங்க சரியாக ரெகுலேட் பண்ணலாம். செல்ஃப் ரெகுலேஷன், உங்களை நீங்க முறைப்படுத்துதல் அல்லது சுயநெறிப்படுத்தல் என்று நாங்க சொல்லலாம். செல்ஃப் ரெகுலேஷன். இந்த செல்ஃப் அவேர்னஸ், நான் கண்டிருக்கிறேன், நான் இரவையில நல்லா முழிச்சிருந்து படிப்பேன், பகலையில கொஞ்சம் வீக், பகலையில எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும், சில நேரம் கிளாஸ்லையும் நான் தூங்கி விழுகிற ஞாபகம் இருக்கு. ஆண்டு 10, 11 அப்படி ஞாபகம் எனக்கு வந்திருக்கு. அப்ப நான் எப்படி நான் திருத்தோம்?
செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்பூட்டல், சுய அறிவு, என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளுதல், அது இருக்கும் பொழுது எனக்கு எனக்கு ஞாபகம் கிரேட் 11 கடைசி டேர்ம்ல நான் படிச்சு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு படிப்பில் அந்த நேரம் ஒரு சரியான ஒரு அளவில்லாத ஒரு ஆர்வம் ஒன்று வந்துச்சு. இருந்தாலும் பெல் வச்சா 5 மணிக்கு எழுமோண்டு எல்லாம் ஒன்று வச்சா அந்த எல்லாமோ திரும்ப நசிச்சு போட்டு திரும்ப ஒரு 6 hour தூங்குவேன். அது திரும்ப அதிகம். நான் இன்னொரு எல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கே தெரியும் நான் 5 மணி எல்லாமுக்கும் எழுப்ப மாட்டேன். 5 எல்லாம் வச்சிருக்கிறேன். அதுவும் அடிக்கும். அதையும் ஆஃப் பண்ணி கொடுத்துங்கிறேன். இந்த பிராக்டிஸ் நமக்கு தெரியும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம போடணும். இந்த சின்ன சின்ன குப்பை விளையாட்டுகள் அல்லது இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் உயர்தர கல்விக்கு சரி வராது. உயர்தரம் என்பது உயர்தரம். உயர்தரம் அங்க எல்லாம் உயர்தரம் மாறிக்கொள்ளும். சிரிக்கிறது, கதைக்கிறது, பேசுறது, படிக்கிறது, எழும்புறது, குடிக்கிறது, நடக்கிறது, ஒவ்வொன்றுமே உயர்தரம். இந்த ஓலவல்ல சாலானதை இந்த விளையாட்டு சரி வராது. அவனுக்கு கீழாளுகின்ற, இவனுக்கு கீழாளுகின்ற, அவன் சாப்பாட்டை நம்ம பசிக்கிறன்னு போட்டு வேண்டி படிச்சுன்ற இது சாதாரண செல்லம். இது சாதாரண தரத்தோட முடிஞ்சு. உயர்தரத்தோட இந்த நையாண்டி வேலைகள், இந்த அப்படியான சேட்டைகள் இல்லை. நல்ல புள்ள நான். இந்த நாட்டில் ஒரு மிக நல்ல புள்ள. உலகத்தில் நான் நல்ல புள்ள. என்னை கொண்டு அடுத்தவங்க பிரயோசனம் பெறணும். அடுத்தவங்க என்னை கொண்டு ஒரு அணுவள வேணும், ஒரு சிறு துளியேனும் என்னை கொண்டு யாரும் பாதிப்பு படக்கூடாது, பாதிக்க கூடாது, பாதிப்படையக்கூடாது. நல்ல புள்ள என்ற நல்ல எண்ணத்தோட நல்ல செயற்பாடு. நல்ல நல்ல செயற்பாடு. நல்ல செயற்பாடு இல்லை. ஆண்டு 8, ஆண்டு 7, ஆண்டு 4 நான் போட்ட கூத்து ஆண்டு 12 போட வரப்படாது. வந்தா விளங்கி கொள்ளணும். அம்மர் நீ இப்ப ஆண்டு 8 செல்லம் போடுறாய். ஆண்டு 11 உனக்கு 4A 2B 3C தான் வந்த. இதுக்கு காரணம் அதுதான் பிரச்சனை. நம்ம அப்படி செஞ்சத்தாதான் இப்படி நிக்கிறோம். இந்த முறை உயர்தரத்தில் அந்த விளையாட்டு சரி வராது. சாதாரண தரம் 3 மாதம் படிச்சோம், 6 மாதம் படிச்சோம், ஓகே. ஆனா உயர்தரத்தில் அந்த விளையாட்டு இல்லை. கணித பிரிவு, விஞ்ஞான பிரிவு, இந்த 2 பிரிவையும் சேர்த்து நாங்க சொல்ற கணித விஞ்ஞான பிரிவு அல்லது சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அல்லது பிரிச்சோன்னா உயிரியல் விஞ்ஞானம் அல்லது கணிதம், அது சொல்ற பௌதிக விஞ்ஞானம். பிசிக்கல் சயின்ஸ், பயோ சயின்ஸ், பயோ சயின்ஸ், எலவல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், எலவல் மேத்ஸ். ஓகே, இது படிக்கிற புள்ள அவர் நான் ஒவ்வொரு நாளும் அந்த என்ன ரக பிளே பண்ண போகணும் அல்லது ஃபுட்பால் பிளே பண்ண போகணும். ஒவ்வொரு நாளும் நான் கிரிக்கெட் அடிக்க போகணும். இரவையில் வந்த ஈவினிங் வீட்டுக்கு வந்தா எனக்கு படிக்க இயலாது, அதிகாலையில் எழும்ப இயலாது. இப்படியான கதை செல்ற புள்ளகள் அந்த உயர்தரத்தில் கணித விஞ்ஞான பிரிவு, கணிதத்தில் படிச்சு பொறியியலாளர் ஆகணும், விஞ்ஞானத்தில் படிக்க மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு போகணும், கொழும்பு மெடிக்கல் காலேஜ். இப்படியான கனவுகள் இருந்தா அந்த நான் சொன்ன விஷயத்த 2 வருஷம் கொஞ்சம் அடக்கமா செய்யணும் அல்லது ஒழுக்கமா செய்யணும். ஒரு 1/2 hour 3/4 hour டைம் வச்சு விளையாட போய் வந்தா மற்ற நேரம் படிக்கும். மற்ற நேரம் படிக்கிறேன்டா எப்பொழுது நேரம் இன்னொரு 1/2 hour படிச்சு தூங்குறேன். இவங்களால் ஒன்று முறுப்படியாகாது. இது நான் சொல்றது கணித விஞ்ஞான பிரிவு படிக்கிற பிள்ளைக்கு. ஒரு பிள்ளைக்கு நான் ஜிம்முக்கு போகணும், நான் சரி ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு சரி விருப்பம், அப்படியான பிள்ளை கணித விஞ்ஞான பிரிவுல படிக்கணும்டா அந்த ஜிம்முக்கு போற மாதிரி ஸ்போர்ட்ஸ் செய்யறது போல நேர்மையாக நேரம் வச்சு அளந்து மற்ற விடயங்கள்ல மனசு அங்காலங்கால போக்கஸ் பண்ணாம மனதை ஒருமுகத்துல குவித்து அழகாக கணித விஞ்ஞான பிரிவுல ஒரு நாளைக்கு சுய கற்றல் 2 hour 3 hour 4 hour படிக்கணும்டா அதை சரியா படிக்கக்கூடிய, ஸ்கூல்ல வார வேலை வீட்டு வேலைய சரியா செய்யக்கூடிய, ஸ்கூல்ல டியூஷன்ல படிக்கிற விஷயங்களை நாளைக்கு வெள்ளன ஸ்கூலுக்கு போக முதல் அந்த விஷயங்களை மீட்கக்கூடிய இயலுமை ஆற்றல் உள்ளவர் ஏலும்.
அந்த ஆற்றல் எனக்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் சோம்பரம் பாரு, புஸ்தகத்தை எடுத்தால் தூக்கம் பாரு. தூக்கம் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் கண்ணை முழிச்சு திரும்ப கண்ணில் கொஞ்சம் தண்ணியை போட்டு திரும்ப நான் இருந்து அழகா படிப்பேன், நான் உஜாரா இருப்பேன், எக்ஸசைஸ் செஞ்சு நான் என்ன சரியா ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளுவேன், நான் பிசிக்கலி மென்டலி நான் சரி ஆரோக்கியம், எனக்கு படிக்கலும் என்று திடகாத்திரம் இருந்தால் யூ கேன் டூ. இஃப் நாட் then you have to rethink about it. Self awareness, self regulation, இந்த ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யக்கொள்ள உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வரும், அல்லது வரணும், அல்லது வராட்டி அது போடும். செல்ஃப் மோட்டிவேஷன். நான் ஒரு பிசிக்கல் சயின்ஸ் படிச்சு நான் ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி மொரட்டு யூனிவர்சிட்டி. மொரட்டுவ என்னதை விட நான் பேராதனிக்கு போகணும், எனக்கு பேராதனியில் ஒரு விருப்பம், பேராதனி யூனிவர்சிட்டி நான் போகணும். ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த மோட்டிவேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியில இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி நான் போகணும், அல்லது யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகணும் என்று அந்த மோட்டிவேஷன் இருக்கணும் பிள்ளைக்கு. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நம்பர் 1 வரணும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல இருந்து நான் கொலம்போ யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போகணும். மோட்டிவேஷன் அந்த சைஸ் மோட்டிவேஷன் புள்ள அங்க எல்லாத்தையும் ருகுண யூனிவர்சிட்டி சரி கொண்டு போய் சேர்க்கும். ருகுண கிடைக்காது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சரி போய் கிடைக்கும். காசி குடிக்க தேவையில்லை. பல்கலைக்கழகங்களுக்கு போனா பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு காசு தரும். பல்கலைக்கழகத்திலே பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ்மார் வந்து படிப்பிப்பாங்க, எல்லாம் ஃப்ரீ படிப்பு, ஒரு சத காசும் கட்ட தேவையில்லை. அப்படித்தானே சார்? கோர்ஸ் ஃபீ என்ற சாமான் அங்கே இல்லை. பல்கலைக்கழகத்தின் அரசாங்கம் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கு. இது சோனி புள்ள, இது மத்த புள்ளண்டு இல்லை. படிச்சு எவனெல்லாம் நல்லா பாஸ் பண்றாங்களோ அவங்கள எல்லாருக்கும் செட் ஸ்கோர் சிஸ்டம் ஒன்று இருக்கு ஸ்ரீலங்கால. அந்த செட் ஸ்கோர் சிஸ்டத்துல கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு வர துண்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு பொருத்துவாங்க. நம்மளும் அந்த அப்படி பொருத்தக்கொள்ள ஒரு பல்கலைக்கழகத்துல பொருந்தோணும். அப்படி பொருந்தோணும்னா நமக்கு பொருத்தமான பாடம் எடுக்கணும். நமக்கு பொருத்தமில்லாத கலசுக்கு ஷோ காட்டுறதுக்கு எடுத்தா காசு கட்டி தான் படிக்கணும். லட்சக்கணக்கில் கட்டணும். பாப்பா ரெடி காசு கட்டார். அப்ப சொல்லணும் பாப்பா கிட்ட, நான் பல்கலைக்கழகத்துக்கு போறேன், இன்டர்னலா படிக்கிறேன், நீங்க எவ்வளவு எனக்கு காசு பிரைவேட்டா கட்டுறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறீர்கள், அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஒரு பிக்ஸ் டிபாசிட்டுக்கு போடுங்க. நான் படிச்சு முடிச்சு வந்தா நான் ஒரு என்டர்பிரீனியராக, ஒரு முயற்சியாண்மையாளராக நான் வரணும். அப்படி ஒரு யோசனை ஒன்று எனக்கு இருக்கு. உங்களோட காசை ஒரு பிக்ஸ் டிபாசிட்டுக்கு போடுங்க, நான் படிச்சு முடிச்சது போல நான் அதை பயன்படுத்தலாம். சும்மா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று செய்யற பேரண்ட்ஸோட. அப்படி இல்லை, நமக்கு விளங்குது பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, நீங்க பயப்பட வேணாமா, உங்களோட பிரச்சனை என்ன, படிக்கணும், நான் நல்லா வரணும், படிக்கிறேன். உங்களுக்கு மோட்டிவேட் இல்லாம இந்த அப்பாவுக்கு, இந்த அம்மாவுக்கு, இந்த பெற்றோருக்கு, இந்த ஆசிரியர்களுக்கு, இலங்கை நாட்டில் இருக்கிற மற்ற ஆக்களுக்கு அவங்க எவ்வளவு மோட்டிவேட் ஆகும் வேலை, நீங்க மோட்டிவேட் ஆகி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு அழகாக ஒரு 50 பிள்ளைகளுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமை கொடுப்போம் என்று சொல்லித்தான் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன், அந்த மோட்டிவேஷன் வர்ற பிள்ளைகளுக்கு வரணும். அடே நம்மளை பத்தி யாரெல்லாம் யோசிக்கிறான், அடே நம்மளை பத்தி நம்ம யோசிக்கலையாடா இன்னும் என்ற விடயம் பிள்ளையோட மனசுல வரணும். உயர்தரத்தை பாழாக்கிட்டு புள்ள திரும்ப ரோடுக்கு போனா, கோர்ஸ் ஒன்றுக்கு போறேன்னா கோர்ஸ்ல அவன் சொல்லுவான், நீங்க ரொம்ப ஓயல், அது எல்டிக்யூ திருக்கித்தான் சமம், அல்லது SLQF SLQF NVQ 3க்கு தான் சமம். உங்களோட O level, A level NVQ 4. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆரண்ட உங்களுக்கு விளங்கணும், அது எல்லாத்தையும் எடுக்கணும். உங்களோட செல்ஃப் அவேர்னஸ், நான் ஆறு, என்ன நான் ஒரு இடத்துல கொண்டு போய் எப்படி வேலை செய்யணும், செல்ஃப் ரெகுலேஷன், அதே போல செல்ஃப் மோட்டிவேஷன். அந்த 3 விஷயத்தை சொல்லுங்க. செல்ஃப் அவேர்னஸ், சின்ன இங்கிலீஷ் சொல்லுங்க. செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுங்க. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன். பாப்பா உமா டீச்சர் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு பின்னுக்கு இருக்கல, அது ஒவ்வொரு நாளைக்கும் சாத்தியமாகல.
நீங்க யாருக்கு பின்னால போறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எந்த கிளாஸ்ல போய் இருக்கிறீர்கள், அந்த கிளாஸ்ல சார் படிப்பீங்க போல கீழே பாக்குறீங்களா மேல பாக்குறீங்களா, சாரை பார்த்துக்கொண்டு உண்மையா சார் சொல்ற விஷயங்களை பாக்குறீங்களா, அல்லது நீங்க வேற யோசனையில சாரை பாக்குறீங்களா, இதெல்லாம் நம்ம செய்யணும். செல்ஃப் ரெகுலேஷன். இதுக்கு நல்ல மோட்டிவேஷன் இருந்தா இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் நான் ஒரு நல்ல மனுஷனாக வரணும், உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் பிரயோசனம் உள்ள மனுஷனாக வரணும். இலங்கை மட்டுமல்ல, முழு எங்கெங்கெல்லாம் பூமி விரிஞ்சி இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கொண்டு பிரயோசனமாகணும் என்ற நல்ல நோக்கத்தோடு நீங்க முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களோட அந்த அந்த தூய எண்ணத்துக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். தூய எண்ணம், பரிசுத்தமான சிந்தனை. அப்படி நீங்க வரும்பொழுது செல்ஃப் வெரி குட் மோட்டிவேஷன். அது சும்மா வந்ததே இல்லை, நான் வரணும், நான் போகணும், நான் இப்படிதான், நான் இப்படி செய்வேன், நோ ப்ராப்ளம். இது மட்டும் போகாது, உங்களை நீங்க வழிப்படுத்தி எடுத்துக்கொண்டு போகணும். உங்களோட மனசை வழிப்படுத்துறது யாரு? நீங்க தான். அங்க நீங்க தான் லீடர், அங்க நீங்க தான் லீடர். உங்களோட மனசுக்கு பஸ் நீங்க தான். எலும்பு எலும்பு நேரத்தால எலும்பு 4 பேர் வச்சு எலும்பு நீங்க தான் சொல்லணும். உங்களால வந்து 2 குட்டி இல்லாட்டியானே புத்தே என்று சொல்றதை விட நீங்க you have to have a leadership in yourself first. Leadership you have to use in yourself. உங்களை நல்ல ஆக்குறதுக்கு, நல்ல மனுஷனாக நான் ஆகிறதுக்கு எனக்குள்ள இருக்கணும் சுய தலைமைத்துவம். எத்தனை பேருடைய இன்னைக்கு சுய தலைமைத்துவம்? raise your hand. எனக்கிட்ட செல்ஃப் லீடர்ஷிப் நல்லா இருக்கு. இன்றைக்கு எனக்கு இங்க வர சொல்லி சொன்னாங்க, உங்களோட நிகழ்ச்சி 10 மணிக்கு இருக்கு, 9 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறோம், ஒன் டைம் ஆரம்பிக்கிற மனுஷனாங்க. அப்ப நான் சரியா பார்த்தேன், ஒன் டைம் வேலை நடக்கும்னுட்டு சரியா 8:40 படத்துல வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு முதல். அது அந்த மோட்டிவேஷன், அந்த ரெகுலேஷன், அந்த செல்ஃப் அவேர்னஸ் மட்டும் இல்லை, அந்த லீடர்ஷிப். நீங்களும் ஸ்கூலுக்கு போறேன்டா 10 நிமிடம் 15 நிமிடம் 20 நிமிடத்துக்கு முதல் போய்த்துருவோம். ஸ்கூல் 7:30 நீங்க 7:15 ஸ்கூல்ல இருக்கணும். கிளாஸ் உங்களுக்கு 4 மணிக்கு ஆமண்டா 3:50 3:45 கிளாஸுக்கு வந்துடும். வந்து இருந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ். அதான் இஸ்லாத்துலேயும் தொழுகையில வாங்க சொல்லி ஒரு 10 12 15 20 நிமிஷம் அகல கூல் டவுன் பண்ணி வைக்கிற அந்த சரியான இதுக்கு அந்த சரியான ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் தானே, சரியான ஒரு டாக்கிங். இட்ஸ் அ மைண்ட்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. அதுக்கு ஓடி வந்து போகல. இட்ஸ் வெரி கூல் ஒர்க். மைண்ட்ஃபுல்னஸ், இட்ஸ் அ மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் சொல்றது உங்களோட சிந்தனையெல்லாம் ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில தான் நோயெல்லாம் குணமாகும், நிம்மதி கிடைக்கும், இறைவனுடைய நல்ல அந்த தொடர்பு கிடைக்கும், அந்த அல்லாஹ்வோட பேசின மாதிரி ஒரு இது ஒன்று கிடைக்கும். அது அப்பதான் ஒன் டைம் அந்த ஓடி வந்து போராட்டம் பஸ்ல அந்த ஃபுட்பால் எவஹரியான்னு கிளாஸ் போறதும் அப்படி, ஒரு செஷனுக்கு வரதும் அப்படி. நீங்க தப்பி தவறி அதை விடுவோம். நீங்க ஒரு டாக்டர் ஆயிட்டீங்க அல்லது நீங்க ஒரு என்ஜினியர் ஆயிட்டீங்க. என்ஜினியர் 9 மணிக்கு வாங்க, இங்க 9:40 ஆகுதுன்னு கூட பார்த்து நீக்கப்படாது. நீங்க இந்த நாட்டுல ஈவன் ஒரு சாதாரண டெக்னீஷியனா நீங்க வந்தாலும் கூட ஒன் டைம் பங்க்சுவாலிட்டி என்ற விஷயத்தில் நீங்க மிச்சம் கவனமா இருக்கணும். ஒன் டைம் என்றது 9 மணினா 9 மணி இல்ல, 9 மணிக்கு முதல். அப்பதான் 9 மணி ஆகும். இவ்வளவு செய்யற இவ்வளவு தான் செய்யணும். ஆனா இங்க இப்படி செய்யறதுல இங்க உள்ள சேர்த்து கழுவோம். அப்ப இங்கால சேர்க்கறது தான் அந்த 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். இதை நம்ம பிராக்டிஸ் கொண்டு வரணும். இது லீடர்ஷிப், இது லீடர்ஷிப் லீடர்ஷிப். அதனால நாங்க அடுத்தது என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த லீடர்ஷிப் இது எல்லாத்தையும் வச்சு பாருங்க. உங்களோட இந்த அறிக்கை அல்ல, நீங்க எப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க. உங்களோட ஓலவல்ல நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் விளங்கும். எந்த ரிசல்ட்ஸ் விளங்கும்? உங்களோட ஓலவல் ரிசல்ட்ஸ் விளங்கும். உங்களோட ஓலவல் ரிசல்ட்
உங்களோட சைஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்க வீட்டுல எவ்வளவு காலம் படிச்சீங்க, எவ்வளவு நாள் இருந்தீங்க, எப்படி படிச்சீங்க, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, படிக்க போனா கிளாஸ்ல எப்படி படிச்சீங்க, சிரிச்சு படிச்சீங்களா, ஃபோக்கஸ்டா படிச்சீங்களா? The way you prepare, the quality of the preparation, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, உங்களோட செல்ஃப் சூப்பர்விஷன் எப்படி இருந்துச்சு. இந்த செல்ஃப் சூப்பர்விஷன் என்ற சாமான், அந்த விடயம் மிக முக்கியமான விடயம். செல்ஃப் சூப்பர்விஷன். உங்களை நீங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். பாப்பா சூப்பர்வைஸ் பண்றதை விட, உம்மா சூப்பர்வைஸ் பண்றதை விட, சார் சூப்பர்வைஸ் பண்றதை விட, நானா சூப்பர்வைஸ் பண்றதை விட, தாத்தா சூப்பர்வைஸ் பண்றதை விட நீங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். நான் இந்த டைமுக்கு போறேனா வாழனா எப்படி எனக்கு இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். அது அடுத்தது இன்னர் மோட்டிவேஷன், உள்ளார்ந்த ஊக்கம். என்ற புள்ள எனக்கு விளங்குது. அல்ல ஒரு சார் சொல்லுவார், அந்த ஸ்டூடெண்ட் அவன் நல்ல இன்டெலிஜென்ட் மட்டுமில்ல, அவனுக்கு படிக்கணும் வேண்டிய ஆர்வம் இருக்கு, அது அவன் வேலையில விளங்குது. சார் சொல்லுவாரு, தம்பிட இன்னர் மோட்டிவேஷன், அந்த உள்ளார்ந்த ஊக்கம் எப்படி இருக்குன்னு விளங்கும். அடுத்தது நேரத்தில் சொன்னது போல அந்த வில் பவர், என்னாலையும் முடியும், நானும் சாதிக்கக்கூடியவன், நான் மக்கன் அல்ல, மடையன் அல்ல, ஓலவன் பரவாயில்லை, ஒரு டி 3 C 3 S வந்துருக்கீங்க, அதெல்லாம் ஓலவல், இப்ப நான் ஏழவல் படிக்கிறேன், இப்ப நான் ரெடி ஆகிறேன் என்ற அந்த உற்சாகத்துக்குள்ள இருக்கணும், வேலை செய்யணும், அந்த நம்பிக்கையை கூட்டணும். பிள்ளையும் ஒரு முன்மாதிரியான ஒரு சாதனையாளராக வர வேண்டும். அந்த வில் பவர் எனக்கும் ஏழும், நான் சாதிக்க பிறந்தவன். எப்படி இருக்கும் இது? ஓலவல்ல வந்திருக்க, இப்ப பார்த்து கொண்டிருக்கிற ரிசல்ட்ஸை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரிசல்ட்ஸ் வரும். அடுத்தது ஸ்மார்ட் ஒர்க். இந்த புள்ள 2 வருஷம், இந்த 2 வருஷம் வேலை இந்த புள்ள இப்படிதான் ஒர்க் பண்ணுது என்ற அந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு 2 hour ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்திருக்காமன்னு சொன்னா, அந்த அரிவாள் அல்லது அவர் கொடுத்திருக்கிற அந்த கூரிய ஆயுதம் அல்லது கத்தி, அதிகமான நேரம் அந்த கத்தி கூர்மையாக்குவார். அந்த கூர்மையாக்கி அந்த மரத்தை எந்த ஒரு களைப்பும் இல்லாம அழகா வெட்டுவார். மிக குறுகிய நேரத்துல அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சிருவார். காரணம், அவர் கூர்மை, சரியான கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கின்றார், கத்தியை பயன்படுத்தி இருக்கின்றார். ஒருவர் ஸ்மார்ட் ஒர்க் இல்ல, விடிய வெட்டினாலும் அந்த மரம் வெட்டுப்படாத காரணம், அவர் பாவிச்சிருக்கிற கத்தி கூர்மை இல்லை, அல்லது கத்திர அடுத்த பக்கம் பாவிச்சிருக்கிறாரு. அப்ப கூர்மை பக்கம் இல்லாம அடுத்த பக்கம் விடிய வெட்டினாலும் அந்த மரம் வெட்டுப்படாது. ஸ்மார்ட் ஒர்க். படிக்க போனா போன், மொபைல் போன், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல எத்தனை பேர் லைக் பண்ணிக்கிறாங்க, நான் இவருக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பினேன், அவர் என்ன அக்செப்ட் பண்ணிருக்கிறாரோ இல்லையா, இந்த கதையெல்லாம் படிக்கிற நேரத்துல வராது. உங்களுக்கு சோசியல் மீடியா வேணுமா, அரை மணித்தியாவது வச்சுக்கொள்ளுமோ. பகலைக்கு 3 மணிலிருந்து 3:30 அல்லது 2:30 மணிலிருந்து 3:30 மணி அல்லது 3 மணி, half an hour 40 minutes. இரவையில வேணுமா, ஒரு 9 மணிலிருந்து 9:15 15 நிமிஷம். மருந்து மாதிரி பாவியுங்கோ. 7 ஆண்டு சொல்லலாம் பிள்ளைகள்ட்ட, இப்ப 7 ஆண்டு சொல்லலாம் டேப்லெட் மாதிரி பாவியுங்கோ. ஆனா எந்த புள்ள அந்த டேப்லெட் எனக்கு இப்ப நோய் இல்லை, நான் பாவிக்க தேவையில்லை என்று சொல்லுதோ அந்த பிள்ளை ஆரோக்கியமான பிள்ளை. அந்த பிள்ளை எனக்கு இன்னும் டயபெட்டிக் வரல, எனக்கு இன்னும் பிரஷர் வரல, நான் இப்ப ஷார்ட் டேப்லெட் போடணும் இல்லை, எனக்கு இப்ப கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, நான் இப்ப அத்தோவா டேப்லெட் போட தேவையில்ல, எனக்கு இப்ப நோய் இல்லை. அதே மாதிரி தான் எனக்கு இந்த சோசியல் மீடியால நான் உயர்தரம் கற்றலுக்கு பிறகு பாவிக்கிறேன். தேவைன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அல்லது நான் இந்த விஷயம் சம்பந்தமாக இன்டர்நெட்ல சர்ச் பண்ணணும், பப்ளிக்கா போயிட்டு இருந்து வாப்பாட போன், பாப்பா கிட்ட சொல்ல, நீங்க அதை சர்ச் பண்ணி எனக்கு தாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்தாங்க,
நான் வேறதை இப்ப படிக்கிறேன், இந்த டாபிக்ல சர்ச் பண்ணி இந்த அளவுல சர்ச் பண்ணி தாங்க விஷயம் முடியுது. அங்க அவருக்கு ரிக்வஸ்ட் அனுப்பின அவர் அதான் எனக்கு எக்ஸெப்ட் பண்ணிருக்கோ தெரியா, அதை கொஞ்சம் பாருங்க. தேவைக்கில்லாத வேலை. இன்னும் ஓஎல் பாஸ் பண்ணி முடியல, ஏஎல் பாஸ் பண்ணி முடியல. அதுக்கடையில இவர் இன்னொரு ஆளுக்கு ரிக்வஸ்ட் அனுப்பிக்கார், ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட். தேவையா? டிக்டாக்ல எவ்வளோ கலைக்கிறத ஏன் நேரம் ஏன் படிக்கிற நேரம், லெவல் படிக்கிற நேரம், என் வாழ்க்கையினுடைய மிகப்பெரியான வளர்ச்சிக்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் டிக்டாக் பார்த்து ஒரு சிலரை சிரிப்பொண்டு போடாம நிம்மதி இல்லை. அது வானம், அது வானம். அவர டிக்டாக் தேவையில்ல. வீட்டுல எங்க வீட்டுல இந்த சின்ன சின்ன தங்கச்சி மாறுற பேச்சே பெரிய ஒரு டிக்டாக் மாய்க்கான் இருக்கும். உமாக்கு சில நேரம் சூடான அந்த உமானா அந்த கதைக்கிற கதையே பெரிய ஒரு டிக்டாக் மாதிரி இருக்கும். எங்களோட வாப்பா சூடான வாப்பா கதைக்கிற கதையே ஒரு டிக்டாக் மாதிரி. யாரையும் டிக்டாக் கதைச்சது நான் இங்க பார்த்து எங்களை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் ஒரு ராங்? சரியா இல்லையா? சரியா இல்லையா? எங்களோட கிளாஸ்ல எங்களோட படிக்கிற பிள்ளைகள் ஒன்னோட கலைச்சு இருப்பான். அதை பாருங்க டிக்டாக். அதுதான் டிக்டாக். இது போன்ல யாரோ வார அந்த போன்ல வாரத்துக்கு நம்ம டேட்டா வேணும், காசு கொடுத்தோம். அட காசு நம்ம எத்தனை டிக்டாக் இருக்கு அதை பாருங்க. சொல்லுங்க பள்ளிக்கு போங்க நேரத்தோட எத்தனை டிக்டாக் பார்க்கலாம்னு. இந்த மாதிரி ஷாப் செய்யற வேலை, ஆனா ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஒவ்வொரு டிக்டாக் ஐயா. அந்தந்த டிக்டாக் தேவையில்லை. So my dear students, சோசியல் மீடியாவை நல்லா குறைச்சிக்கோங்க. உயர்தரமாக படிக்கிற விருப்பம் இருந்தால் இப்பவே வாப்பாடை வியாபாரம் ரெடி ஆகுது, நான் ரெடி ஆகுறேன். போனா என்ன நடக்கும்? வாப்பாடை வியாபாரத்தை நீங்க செய்யறதுக்கு மண்டையில் என்ன சார் சரக்கிக்கோணுமே ராஜா. அங்க எத்தனையோ பேர் வருவான், நம்மளை விட படிச்சவன் வருவான், அங்க வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்க நம்ம கண்காணிக்க கூடிய ஆளாக இருக்கணும். அவரோட அறிவாற்றல் உண்டான நம்ம இருக்கணும். அப்ப நம்ம அதை படிச்சுட்டு போகணும். படிச்சு போய் நம்ம இன்னொரு கம்பெனில வேலை செய்ய வேண்டிய நாங்க படிச்சு போய் எங்களோட வாப்பமாட பிசினஸ் சரியா பார்க்கணும். You can do that. அதனால நாங்க என்ன செய்யணும், இந்த விஷயங்களை சரியா பார்த்து இதுல நீங்க ஓலவலுக்கு எப்படி இருந்தீங்க, ஓலவல் ரிசல்ட்ஸ் என்ன வருது என்று நீங்க ஒரு அனாலிசிஸ் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். அனாலிசிஸ், ஒரு பகுப்பாய்வு. நான் செஞ்சது எவ்வளவோ இதை நாங்க சொல்றோம் இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ். நான் ஓலவல் எப்படி படிச்சேன், எனக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருகிறது. நான் ஓலவல் கடைசி 3 மாதம் படிச்சுனா, முழுமையான இந்த 2 வருஷம் படிச்சுனா, அல்லது முழுமையா 1 வருஷம் படிச்சுனா, அல்லது ஆண்டு 9 தயாராகி படிச்சுனா, அவ்வளவு படிச்சு எவ்வளவு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப இது சாதாரண தரம், இது பரீட்சை சாதாரண தரம். அந்த பரீட்சையில பேரே என்ன? சாதாரண தரம். இதை யாரும் அட்வான்ஸ் லெவல் என்று சொல்றல. அட்வான்ஸ் லெவல், அட்வான்ஸ் லெவல், அதான் உயர் தரம். 2 வருஷம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், 24 மாசம். கணித பிரிவு, விஞ்ஞான பிரிவுண்டா அந்த பிரிவுக்கு தம்பி கதை சொல்ல போகலாது. அது 24 மாசம் முழுமையாக ஒரு ஸ்மார்ட் ஒர்க், அழகான ஒர்க் செய்யும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நாங்க இதை பார்ப்பமாக இருந்தா இந்த ப்ரிப்பேரேஷனுக்கு ஏற்ப எங்களோட வேலையை நாங்க பார்க்கிறோம். அதே போல எஸ் சார், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட கேப் எப்படி இருக்கு. கேப், வெற்றிடம் அல்லது இடைவெளி. ஓ, இப்ப ரிசல்ட்ஸ் வந்தா இன்னும் நல்லா விளங்கும், இப்பையும் விளங்கும். இவ்வளவு செஞ்சேன், எனக்கு ஒரு ஞாபகம் வந்த அந்த எக்ஸாம், அந்த 2 நாள் எக்ஸாமுக்கு முதல் நான் படிக்க கொள்ள ஒரு கிழமைக்கு முதல் ஷா இப்படி நான் நேரத்தை படிக்க தொடங்கியிருக்கேன். எவ்வளவு நல்லா படிப்படுதுன்னா ஷா, இது நல்லா படிப்படுது. இது ஒரு மாசத்துக்கு முதல் இப்படி பிளான் பண்ணிக்க சரியா 9-8க்கு இருந்துச்சு. அந்நியாயம். சரி, இன்ஷா அல்லாஹ் 7 லெவலுக்கு பார்ப்போம். 2 வருஷம் படிச்சு பசங்க படிச்சு 3A எடுக்கிற ஒரு விருப்பம் கொண்டு ஓயல் படிக்க கொள்ள வந்தேன். ஆனா இப்ப ஓயல் முடிஞ்சே, அதனால எல்லாம் மறந்திருக்கும். திரும்ப அது எடுக்கணும். உங்களோட கேப் என்ன, உங்களோட கேப் என்ன, எப்படி படிக்கணும், என்ன செய்யணும் என்ற அந்த விஷயத்த நீங்க திரும்ப
எடுக்கணும். விலங்குதான் நாங்க வைக்கிறது. எடுங்கோ. எஸ் 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 எஸ். இந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ல நீங்க எவ்வளவு நல்லா, எவ்வளவு கூட, உங்களுக்கு எவ்வளவு அந்த உற்சாகம் இருந்துச்சு கணிதம் பலன்கள்ல தான். ஆனா இன்னொரு சேர்கிட்ட போய் படிக்க விருப்பம் இல்ல. இஸ்லாம் லேசிதான், ஆனாலும் இஸ்லாம் எனக்கு ஏன் வரும் எல்லாரும் சொல்லுவீங்களா? இல்ல. எத்தனை பேர் கை யோசித்து இஸ்லாம் எனக்கு சரி 17 வருஷம் படிச்ச தமிழ் பாடமே எடுப்பேன் அது சொல்றது. அதுவும் இல்லை, இஸ்லாமும் இல்லை. என்ன நடந்தீங்க பிள்ளைகள்? விளையாட்டு இல்லை. இது முக்கியமான விஷயம் நான் கதைக்கிறேன். உங்களோட விளங்கணும், உங்களோட கோல், உங்களோட போக்கஸிங். படிக்க கொள்ள சார், எனக்கு படிக்க கொள்ள சார் சரியா மனசு வச்சிருக்கீங்களா சார்? எனக்கு மனசு அங்கால இங்கால போற மாதிரி சார். மனசை போக்கஸ் பண்ணலாம் சார். போக்கஸ் பண்ணக்குள்ள என்னவோ மாதிரி இருக்கு சார். நிறைய விஷயங்கள் மனசுக்கு வருது சார். போக்கஸ் பண்ணலாம் சார். ஆர்கனைஸ்ட். உங்களுக்கு வாப்பா எத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க, தம்பி கலட்டின உடுப்ப சரியா வைடா, ஷூ அங்கனைக்கு வையுங்க ராஷா, புஸ்தகத்துகளை மேசையில படிச்ச புத்தகத்தாங்க அதை வை, பேப்பர் இங்க அதை வை, பாஸ் பேப்பர் இங்க அதை குணுவ இன்னும் ஒரு பாஸ்கெட் ஒரு வாங்கித்தானக்குள்ள போடு. இப்படி நாங்க எத்தனை பேர் ராஷா செஞ்சிருக்கிறோம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு. படிச்ச படிப்புகளை நோட்ஸ் எடுத்து எடுத்து பசந்தா படிச்சு அந்த எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிளிப் பண்ணி இது யூனிட் நம்பர் 1, இது யூனிட் நம்பர் 2, இது யூனிட் நம்பர் 3. எவ்வளவு அழகா ஆர்கனைஸா படிக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, கதைங்க. ஆமா இல்லையா? படிக்கலாமா இல்லையா? படிக்கலாம். படிச்சீங்களா இல்லையா? அதையும் சொல்லுங்க. படிச்சேன். வெரி குட், வெரி குட். ஓகே ரைட். டைம் மேனேஜ்மெண்ட், இந்த செல்ஃப் சூப்பர்விஷன், ஸ்மார்ட் ஒர்க், இந்த விஷயங்கள், இது நான் சில விஷயங்கள் கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த விஷயங்கள்ல நீங்க நீங்க எவ்வளவு தூரம் நல்ல இந்த கேப்பை நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க ஒருத்தரும் எழுதலே எல்லாரும் படம் பார்க்குற மாதிரி கேட்டுக்கிறீங்க. படிக்கிற பிள்ளைகள் ஒரு பேப்பர் ஒரு பேனை ஒன்று எழுதிக்கணும் வந்து இங்க சொல்ற விஷயம் இதெல்லாம் நீங்க முந்தி கேட்ட கதைச்ச விஷயம் தான். என்ன அப்படியா? அதுக்கு ஆன்சர் பண்றேன் இல்லை. ஓகே ரைட், பரவாயில்ல. உங்களோட ஞாபகத்துல சரியாக இருத்தி கொள்ளுங்கள். அதுல இருக்கிற 4, 3, 7 விஷயத்துல ஒரு 5 விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். பார்க்காம தம்பி அதுல அந்த பி பட்டனை பிரஸ் பண்ணுவோம். பி பட்டன், பி பட்டன். எஸ், ஓகே ரைட். இப்ப நான் சொல்லுங்க, சில விஷயங்களை சொல்லுங்க. இப்ப என்னது? இப்ப நீங்க சொல்லுங்க. ஓகே, ஓகே.
பாத்தீங்களா? சின்ன விஷயம், சின்ன விஷயம். ஆனா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் செய்ய போகும்போது உலகத்தில் எல்லா விஷயத்தையும் சரியில்லையா? இல்லையா? சிலபஸ் பெருசா சிலபஸ் என்னது? 24 மாசத்துக்குரிய சில சிலபஸ் தான். கஷ்டமான ஒண்ணும் இல்லை. பிசிக்ஸ் பாடமும் கஷ்டம் இல்லை, கம்பைன் மேத்ஸும் கஷ்டம் இல்லை, கெமிஸ்ட்ரியும் கஷ்டம் இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் லேசும் இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் லேசும் இல்லை, இஸ்லாம் லேசும் இல்லை, சும்மா இல்லை, வெள்ளை கஷ்டம் அப்படி ஒன்றும் இல்லை. பாருங்க பிள்ளை, இந்த மோட்டர் கராஜில் உள்ளுக்கு இருக்கிற என்ஜினை கலெக்டர் சும்மா லேசி பாட்டு எனக்கும் காமிச்சு எனக்கு வேணுமா? கீழே படுக்க மாட்டாங்க, ஒரு கலெக்டர் ஐயோ ஒன்று வந்துடும். ஆனால் அந்த கராஜி இருக்கிற பாஸ் பாதிரியா பட்ட பட்ட பட்டன்னு வேலை செய்யலாம். அது அவர் சும்மா சும்மா தண்ணி மாதிரி. அவர் அதுக்குரிய ஆடு, அவர் அதுக்குரிய ஆடு. டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சில சர்ஜரிக்கு 2 மணித்தியாலம் இல்லை, 4 மணித்தியாலம் இல்லை, 8 மணித்தியாலம், 10 மணித்தியாலம் நிற்கணும். ஏழுமா உங்களுக்கு எப்ப சரி நின்று 10 மணித்தியாலம் வேலை செய்யல. சில சர்ஜரி அப்படி இல்லை, சரி ஃபோக்கஸ் பசிக்கும் திண்ணேல தேரித்தாலும் சரி கஷ். ஆனா அந்த டாக்டர்ஸ் அந்த சர்ஜரிக்கு வந்தா 10 hours இல்ல 15 hours இருந்தாலும் நிக்கிறது. அதுக்கானதான் சர்ஜரி, அப்படியானதான் கன்சல்டன்ட். சரி சும்மா வேலை பண்ண சொல்லுங்க. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அதை ஒரு கிராஃபிக் டிசைனிங் மலேசியப்பட்டது இல்லையா? இந்த கிராஃபிக் டிசைனர் இந்த ஸ்போர்ட்ஸ் செய்யற ஒருத்தருக்கு கொடுத்தா அவருக்கு காலையும் கையையும் கட்டி போட்டு 2 hour வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் செய்யற மனுஷன் இதுவானவன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் வேலைன்னா இட்ஸ் ஓகே. ஒரு லேப் டெக்னீஷியன், லெபோரட்டரி இருந்து அந்த வேலையை செய்யணும். பேசாம ஒரு வேலையை அவர் செய்யணும், பேசாம ஒரு வேலையை அவர் செய்யணும். ஆனா அந்த பேசாம இருந்து பழக்கம் அந்த லெவல்ல உள்ள அந்த பர்சனாலிட்டி உள்ள ஆளுதான் அவன் சரி. இல்லாட்டி வர வாயை கட்டி போட்ட மாதிரி ஸ்டேப்ல அடிச்ச மாதிரி அவனுக்கு தலை உடஞ்சி படுக்கும் இல்லையா? தள்ளிட கொஞ்ச நேரம் அமைதியா தள்ளி அல்லாவுடைய அமைதியாக இருங்கள். ஜும்மாவே கண்ட கதைக்கிறான் மனுஷன். கொஞ்ச நேரம் மனுஷன் அமைதியா. அதனால இதை நான் சொல்ல வர விடயம் என்னன்னா, அது அதுக்குரிய ஆள் அந்தந்த துறைக்கு போனா அந்தந்த துறை நல்லா இருக்கு, அந்த ஆளும் திருப்பி சந்தோஷமா இருப்பாங்க. நான் கதைக்கிற விடங்க சின்ன விஷயம் நான் உங்களுக்கு பெரிய விஷயம் நான் சரி சின்ன அவங்களுக்கு லேசா சொல்றேன். யார் யாரு அவர் யாரு, என்ன வகையான பாங்கு, என்ன வகையான ஆளுமை, என்ன வகையான இன்ட்ரெஸ்ட் அவருக்கு இருக்கு, விருப்பம். அந்த இன்ட்ரெஸ்ட், ஆளுமை, அவருடைய திறமை எல்லாத்தையும் சுத்தி எல்லா வடிவா எடுத்து மொத்தமா பார்க்க பொழுது இவருக்கு பொருந்தக்கூடிய பாடம் எங்களுக்கு விளங்கும். யாருக்கு விளங்குற? கரியர் கவுன்சிலர்ஸ், கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் விளங்கும். இந்த புள்ள நல்லா படிக்கக்கூடிய பாடம் என்ன? அவ கரியர் கைடன்ஸ், கரியர் கவுன்சிலர் செய்யற வேலைய போய் ஸ்கூல்ல சார் அவர் கொஞ்சம் ஒரு கைட் பண்ணுவாங்க. அவர் பிசிக்ஸ் சார், கெமிஸ்ட்ரி சார், பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார், லாஜிக்ஸ் சார், ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு. ஆனா சரியான கைடன்ஸ் எடுக்கணும்டா
அதுக்குரிய ஆளுகிட்ட போகணும். உதாரணமா எனக்கு இன்றைக்கு வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் கண்ணுல கொஞ்சம் பிடிப்பட்டு கண் தண்ணி வருதுன்னா ஒரு நார்மல் டாக்டர்கிட்ட கூட காட்டலாம். அப்ப அவர் ஒரு சின்ன ஒரு இதோட தருவாரு, தந்துவிட்டு சொல்லுவாரு, இது இன்னும் கூட இருந்தா நீங்க போய் யாரை மீட் பண்ணணும், எந்த டாக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லுங்க, கண் டாக்டரை மீட் பண்ணணும்னு சொல்றேன், கண் டாக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்க போய் கால் உடைஞ்சவன் கண் டாக்டர்னு போகலாம். அவன் ஒரு orthopedic surgeon, கால் வைத்தியம், கால் உடைஞ்ச வைத்தியம் பார்க்கிற டாக்டர் தான் போகும். அதே போல ஒரு பிள்ளை தந்த திறமை என்ன, தன் ஆளுமை என்ன, தனக்கு பொருந்தக்கூடிய பாடங்கள் என்ன, எந்த பாடத்தை நான் படிச்சா நல்லா படிப்புன்ற கைடன்ஸ் யாருக்கிட்ட போய் எடுக்கணும்? ஒரு கரியர் கவுன்சிலர். இந்த கரியர் கைடன்ஸ் இன்றைக்கு இலங்கையில எப்படி போயிருக்கின்றா, கண்ட நின்ற ரோட்ல இருக்கிற எல்லாரும் தடியெடுத்தவங்க எல்லாரும் கரியர் கைடன்ஸ். என்ன ஜோப் தான் நீ செய்யறான்னு கேட்டா அவன் சொல்றான், நான் இன்னும் ஜோப் செய்யறேன், ஆனா எனக்கு இது கொஞ்சம் விருப்பமா. பிள்ளைகளுக்கு தெரியா எப்படியோ ஒரு சோழன் வாழ்றாராம், கரியர் கவுன்சிலிங் செய்கிறார். இன்ஃபர்மேஷன் தகவல்கள் கொடுக்கலாம், அது கரியர் கைடன்ஸ்ல ஒரு பகுதி. ஆனா ஒரு பிள்ளைய முழுமையாக பார்த்து பகுப்பாய்வு செஞ்சு, தம்பி மகள் உங்களுக்கு இந்த பாடம் சரி, இந்த பாடம் நல்லா இருக்கும், இதுல போனா மாட்டிக்கொள்ளுவீங்க என்ற தகவலை வழங்கக்கூடியவர் யாருன்னா ஒரு கரியர் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர். கரியர் கவுன்சிலர். இதை போய் நீங்க சும்மா சும்மா ஆட்கள் எல்லாருக்கிட்டையும் போய் இதை எடுக்கலாம், ஐடியா கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா முடிவு கவனமா எடுக்கணும். அப்படியான ஆட்கள்கிட்ட போனா மாட்டினா. ஆனா நீங்க இந்த இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற இந்த காலத்துல மூடத்தனமான தொழில் தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது என்பதாலதான் இப்படியான ஆட்கள் நாங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள் இதுல நடக்கிற பாரதூரங்களை உங்களுக்கு சொல்றேன். பாரதூரங்களை உங்களுக்கு நாங்க சொல்றேன். The relationship between career choice and advanced level. உங்களுக்கு ஒரு தொழில் விருப்பம் ஒன்று இருக்குமா இல்லையா? சில ஆட்களுக்கு இருக்கும், சில ஆட்களுக்கு அது இன்னும் பரல்ல மாதிரி இருக்கும். என்ன செய்யறது வழங்குதில்லை, வரணும், வந்தா வழங்கு, மேல என்ன படிக்கிறேன், அப்படி கொஞ்சம் பெரியவா, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், குட், ஓகே. சிலர் ஓம் ஓம் இப்ப எனக்கு வழங்கு, நான் இந்த பக்கம் போகணும், ஆனா மனசுல இந்த ஒரு ஐடியா இப்படியே இருக்கு, எனக்கு அதுவும் செய்யணும் போல, இதுவும் செய்யணும் போல இருக்கு. சில பிள்ளைகள் இருப்பாங்க அப்படி இல்லை. இப்ப நான் ஓலவல் படிச்சுக்கிறேன், ஓலவல் எனக்கு இப்படி இப்படி ரிசல்ட்ஸ் வரும், சாதாரணமா குறைஞ்ச இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரும். நான் நிஷால ஏலவல் இது படிக்கிறேன், அது ஆர்ட்ஸ் படிக்கிறேன், காமர்ஸ் படிக்கிறேன், டெக்குக்கு போறேன், பிடெக் பிடெக், அல்லது நான் மேத்ஸ் படிக்க போறேன், சயின்ஸ் படிக்க போறேன். என்ன சார் எனக்கு நான் இப்ப இது நான் இப்படி ஓலவல் இன்ஷா அல்லாஹ் இந்த ரிசல்ட்ஸ் வரும், குறைஞ்சது எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வரும், ஏலவல் நான் இந்த துறைக்கு போறேன். சரியான அழகான தீர்மானம் உண்டு இருக்கும் அவருக்கு மனசில். சில பிள்ளைகள் ஒன்றும் விளங்குதில்லை சார், படிச்சேன் நான் நல்ல ரிசல்ட் வரும், ஆனா இங்க போறேன், இப்படி கொஞ்சம் பிள்ளை ஒன்றும் விளங்குதில்லை சார், ஒரு ஐடியா வருது இல்லை, எல்லாம் விருப்பம் போகிறீங்க, நோ ப்ராப்ளம். இப்படியான ஆட்களுக்கு எல்லாம் செய்யணும் ஒரே ஒரு வைத்தியம் தான், ஒரே ஒரு வைத்தியம். ஒரு பிள்ளட உயர்தரம் என்பது அவர்கள் தொழில் கனவினுடைய முதலாவது அடிப்படை. நாங்க சொல்றேன் அடிப்படை அங்கிருந்தே தொடங்குது, அது மிஸ் ஆகி சில போய் திரும்ப வாங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அடிப்படை பாஸ்கெட் சப்ஜெக்ட் இருந்து தொடங்கும், அதை விடுவோம். ஓயலுக்கு பிறகு ஏலவல் பாடம் மிக முக்கியமான விடை. 2 வருஷமே நம்ம படிக்கிறோம், காசும் நிறைய செலவழிப்போம், 2 வருஷம் டைம். அப்ப உங்களோட தொழில் கனவுக்கு உங்களோட உயர்தரத்தை கொஞ்சம் பிரயோசனமாக பார்க்கணும். தொழில் கனவையும் உயர் தரத்தையும் பிரயோசனமாக பார்க்கணும். அது எப்படி நம்ம பார்ப்போம், இங்க பாருங்க, சுருக்கமா நாங்க போட்டா உங்களோட கரியர் என்றது உங்களோட ப்ரொஃபஷனல் கரியர் வேலை இல்லை, ஜொப் இல்லை,
அது தொழில். தொழில் என்றால் என்னன்னு நான் பிறகு சொல்லிட்டார். இந்த கரியர் இதுக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? நான் மார்க்கெட்டிங் செஞ்சு போட்டு நான் லோயர் ஆகலாமா? நான் பிறகு திரும்ப படிக்கணும். மார்க்கெட்டிங் செஞ்சவருக்குரிய தொழில் மார்க்கெட்டிங் சைடு போகலாம். மார்க்கெட்டிங் நோ ப்ராப்ளம். அல்லது மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வேற ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நோ ப்ராப்ளம். அவரது மார்க்கெட்டராக போகலாம். குட், வெரி குட். லீகல் ஸ்டடீஸ் லாயரா போகணும். லாயர் என்ன? என்ஜினியர் ஆகிப்போது லாயர் ஆகலாம். ஆனா என்ஜினியர் ஆகிட்டு நான் லாயரா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ஸ் போகணும்னா லீகல் ஸ்டடீஸ் படிக்கணும். லோ காலேஜுக்கு போகணும். சட்டம் படிக்கணும். சட்டத்தை படிக்கணும். நான் இப்ப எனக்கு ஒரு அக்கௌண்டிங் ஜாப் தாங்க, ஃபைனான்ஸ் மேனேஜர் அப்படி கேட்கலாது. நீங்க விரும்புற தொழில் அதுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்குரிய குவாலிஃபிகேஷன். அந்த குவாலிஃபிகேஷனை பெறக்கூடியதான உயர்தரத்தை நாங்க பார்க்கணும். ஸ்ட்ரீம், உயர்தரத்துறை, அந்த சப்ஜெக்ட் காம்பினேஷன். ஒரு புள்ள அண்மையில சொல்லிச்சு, ஐ வாண்ட் டு பிகம் a ஜேர்னலிஸ்ட். ஓகே, வெரி குட். ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு விருப்பம், நல்ல. நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று செஞ்சு பார்த்தோம். நல்ல பொருந்துது, குட். அப்ப என்ன பாடம்? அந்த பிள்ளை ஒரு 3 பாடம் சொல்லுது. நம்ம சொல்றோம் அந்த பிள்ளைக்கு அந்த 3 பாடத்தை விட இப்படி பாடங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இப்படி பாடங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க நல்ல மீது ஆனால் இந்த பாடங்களுக்கு நல்லா இருக்கு. கைடன்ஸ். அப்ப அந்த பிள்ளை அந்த பாடத்தை சரியா செய்யும் பொழுது அந்த பாடத்துக்கு ஏற்றாற் போல உயர்தரத்துக்கு பின்னர் உயர்கல்வி பல்கலைக்கழக வாய்ப்பு நல்லா கிடைக்கும். அந்த பல்கலைக்கழக வாய்ப்பின் பின்னர் தொழில் தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கேட்டு பாருங்க இந்த பிரதேசங்கள குறைவாரிக்கும். இந்த பிரதேசம் விட்டு கொழும்பை விட்டு வெளியே நாங்க போனா நிறைய பேர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஜொப்பு நம்பர்ல ஜொப்புக்கு இன்னும் ஒரு 6 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் காத்து கொண்டிருப்பான். ஜொப்புக்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு புள்ள படிச்சா உயர்தரத்துக்கு ஏலவழிக்கு போற ஒரு புள்ள படிச்சா, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடிஸ் ஒன்று படிச்சா, ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டடிஸ் அந்த புள்ள படிச்சா ஜொப்புக்கு காத்திருக்கப்பட வந்தோடனே புள்ளோட பிசினஸ் புள்ளோட தொழில புள்ள தொடங்க வேண்டும். அதனால இது இந்த ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட் என்ற அந்த விடயம் இந்த கரியர் என்ற விடயத்தோட மிகவும் தொடர்புடையதாக காணப்படுகின்றது. ஓகே, நினைவுல வச்சுக்கொள்ளும். அது இல்லாமலும் வந்து அங்க போகலாம். ஆனா 2 வருஷம் சும்மா நஷ்டமாகும். ஓகே, இந்த ஜாப், இந்த கரியர், இது வேலை, இது தொழில் என்று நாங்க சொல்றேன். இந்த கரியர் என்றது CAREER. அது வேறு. இது CAREER கரியர் தொழில் என்று நாங்க சொல்றது. அது ஒரு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நான் இப்ப A-level படிச்சு கொண்டிருக்கிறேன். காசு கொஞ்சம் மேலும் அவசரமா போயிட்டு உங்களுக்கு சல்லிய சம்பாதிக்கலாம். அது அங்க ஜொப்பு அவசரமா போய்க்கலாம். போயிட்டு நான் A படிச்சிருக்கேன், எனக்கு அது செய்யலாம், செய்யலாம். அப்ப எனக்கு 1 மணித்தியாலத்துக்கு 1000 ரூபாய், 5 மணித்தியாலம் செய்யறேன், 5000 கேட்கலாம். இங்க அப்படி இல்லை. இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். லாங் டேர்ம் எடுக்கும். ஷெனிகவா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இது இல்லை. அது ஜாப். சில நேரம் நான் ஜாப் ஒன்று செய்யறேன். இந்த ஜாப் மொபைல் ஆபரேட்டிங் அல்லது டேட்டா என்ட்ரி அல்லது இந்த வேலை செக்யூரிட்டி கார்டு அல்லது எந்த வேலை ஃபைனான்ஸ், என்ன சாரி ஒரு வேலை நான் போறேன், ஜாப் ஒன்று செய்யறேன், சல்லிய வாங்குறேன் பாருங்க. எனக்கு அந்த தொழில பெரிய ஒரு ஐடியா இல்லை, ஆனா நான் போறேன். காசு வேணும். ஜாப் எனி டைம் உங்களுக்கு எடுக்கலாம். அது சில நேரம் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்
தொடர்ச்சி அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருக்கலாம். அது ஈஸியா அவங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு பெரிய ஒரு ட்ரீமாக இல்லை. உங்களோட ட்ரீம் வந்து வாழதான் இந்த கரியர். ட்ரீம் ட்ரீம் என்ன ட்ரீம்? I want to become a lawyer. I want to become a journalist. I want to become a accountant, finance. I want to become a investment advisor. அது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஒரு நாள்ல வரையலாது, ஒரு வருஷத்துல வரையலாது. அவருக்குரிய ட்ரைனிங் இருக்கு, அதுக்குரிய படிப்பு இருக்கு. படிச்சு ட்ரைனிங் எடுத்து படிச்சு போய் யூ கேன் பிகம் அ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கன்சல்டன்ட். விலங்கு தான் நாங்கள் கேட்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் நான் மட்டும்தான் ஹஜினிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெரி குட். ஓகே, ஃபைன், குட். Career. Usually something you choose to do because it is your purpose. நான் அதுதான் செய்யணும். அதோட பர்பஸ், உங்களோட நோக்கத்தில் இருந்து வர விஷயம் கரியர். நான் அதுதான் செய்யணும். அப்ப அதோட ஏல் படிக்கணும், அட்வான்ஸ் ஓஎல் படிச்சு அதுக்கு பிறகு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செஞ்சு அதை நீங்க அடையலாம். யூசுவலி பெய்ட் சேலரி. அங்க இப்படியான மக்களுக்கு இப்படியான சேலரி, இப்படியான மக்களுக்கு இப்படியான சேலரி, அது ஆல்ரெடி அது இருக்கு, அந்த பேக்கேஜ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு போனா அங்க இருக்கு, இந்த தொழில்காரர்களுக்கு இப்படி சேலரி, இந்த தொழிலுக்கு இப்படி சேலரி. இலங்கையில அரசு சேவையில நீங்க ஒரு பிரின்சிபல் மாதிரி இப்படித்தான் சேலரி. அது நீங்க நெல்லி ஆளா இருக்கலாம், பெரிய தடி ஆளா இருக்கலாம். பிரின்சிபல் அவருக்கு தான் சேலரி. அக்கவுண்டிங் சர்வீஸ் ஸ்ரீலங்கால அவருக்கு தான் சேலரி. இலங்கையில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு நீங்க போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், அவருக்கு இது சேலரி. அங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அங்க பாகைன் பண்ணலாம். பாகைன் பண்ணி வரக்கூடிய சில கரியர்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க அப்படி வந்தா அது பிரைவேட் செக்டர்ல அது இருக்கு உங்களுக்கு. அதுலயும் சிலர் இருக்கு, இவருக்கு நாங்க பொதுவா இப்படித்தான் பே பண்ற இருக்கும் salary. It's paid salary. Language. It's usually requires advanced training, degree, knowledge. அது நீண்ட கால செயற்பாடு, அவசரமாக வராது. அங்க ஒரு கல்வி, பயிற்சி, அறிவு, அனுபவம், அது அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே டாப் லெவலில் கொண்டாந்து சேர்க்கும் கரியர். அதே போல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதோட திட்டம் போட்டு அதை அடையக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த கரியர். அதே போல சொல்லுங்க, ஜாப் பண்றது என்ன சரி சம்பாதிச்சு கொள்றதுக்கு அதுக்கு பெரிய ஒரு பிளான் ஒன்று தேவையில்லை. போனாலும் சம்பாதிச்சு கொள்ளலாம். நிறைய பேர் ஜப்புக்கு வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. விருப்பம் நிற்பான், விருப்பம் இல்லாடி போவான். ஒருத்தர் யோசிக்கிறாரு, நான் ஒரு நல்ல ஒரு செஃப் குக்கா வரணும், அல்லது நான் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரீஷியனா வரணும், அல்லது நான் ஒரு நல்ல ஒரு மீடியா பர்சனலா வரணும். அவர் அதை நல்ல ட்ரைனிங் எடுப்பார், செய்வார். அவருக்கு விருப்பம். அல்லது நல்ல ஒரு போட்டோகிராஃபர், எஸ். நல்ல ஒரு இமேஜ் கன்சல்டன்ட், எஸ். நான் நல்ல ஒரு தெரபிஸ்ட், அல்லது நான் ஒரு நல்ல ஒரு சர்ஜன். ஒரு டைம் எடுத்து அதை செய்வார். இதில் அப்படி இருக்காது, ஜாப்ல அப்படி இருக்காது. அது ஒரு பிளான் இல்லை, அது ஒரு டைம் இல்லை. தேவைக்கேற்ற மாதிரி அழகாக செய்வார், நோ ப்ராப்ளம். ஆனா இந்த ஜாப்பை நான் செய்கிறேன் என்ற அந்த தொழிலை நோக்கி, அந்த கரியரை நோக்கி நான் போயிட்டு கொண்டிருக்கிறேன். இப்பைக்கு நான் சில காசு சம்பாதிக்கணும், அதுக்கு நான் இந்த ஜாப்பை செய்கிறேன். அடுத்தது அவர் அப்படி செய்வார், இன்னொன்று செய்வார். இந்த ஜாப்ல வர பெரிய பெரிய அனுபவங்கள் எல்லாமே அவர்கள் கரியரை மிகவும் அவர்கள் தொழில் வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால கரியரை ஒருத்தர் விரும்பணும், தொழில் வாழ்க்கையை விரும்பணும். சல்லி சம்பாதிக்கிற ஜஸ்ட் ஜாப் பண்ற விடயத்தை விட, ஒருத்தர் வாரார் எலக்ட்ரீஷியன், ஒரு நாளைக்கு அவருக்கு 3000 5000 சம்பளம், அல்லது ஒரு ஃபேனை செஞ்சா அவருக்கு 1500 ரூபாய்,
அந்த வேலையை செஞ்சு போட்டு போயிட்டாரு. இப்ப போட்டா ஃபேன் சுத்துது, ஆனா நாளைக்கு திரும்ப பழுதாகுது. அப்படி செய்ய மாட்டார். ஒரு கரியர் ப்ரொஃபஷனல், ஒரு எலக்ட்ரிஷியன் என்றா அவர் வந்தா அழகா பசந்தா செய்வாரு. வந்த நேரம் போயிட்டு சார் இப்ப 6 மணி ஆயிட்டு, இருட்டாயிட்டு, நான் ஊரு கூட்ட போகணும் செய்ய மாட்டார். அவரோட பேஷன் இருக்கும், இதை சரியா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அப்படி சொல்லுவாரு, உங்களோட பேஷனை காசு 1500 ரூபா, நான் 2 அவர் வேலை செஞ்சுக்கிறேன், ஒரு அவர்ல செய்யற வேலை, இது எனக்கு இன்னும் காசு தாங்கன்னு எல்லாம் கேட்க மாட்டாரு. சொல்லுவாரு, வந்த வேலை எந்த வேலை முதலாவது திருப்பி செய்யறது, இதுக்கு நான் கேட்ட 1500 ரூபா, 1500 ரூபாவோட நாங்க இந்த பிசினஸ் முடியுது. திருப்பி என்ன சார் ப்ராப்ளம், எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, வித்தின் 7 days இந்த ஒர்க்குக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். 7 நாளைக்குள்ள என்ன சார் என்ன கால் பண்ணுங்க, நான் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அது சொல்லுவார், 7 நாளைக்குள்ள உங்களுக்கு நான் 2 days கேரண்டி தாரேன், அதுக்கு பிறகுண்டா இப்படி ஒரு சார்ஜ். சிஸ்டம் ஒன்று இருக்கும். வேலைண்டா வேலை மாதிரி இருக்கும், நம்பிக்கைண்டா உயர் நம்பிக்கை காணப்படும். சரியான ஒரு தொழில் வாண்மையாளராக அவர் அந்த வேலையை செய்வார். அது இந்த தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு கன்சல்டன்ட் என்றாலும் சரி, ஒரு லாயர் என்றாலும் சரி, யார் என்றாலும் சரி, ஒரு டீச்சர் என்றாலும் சரி, ஒரு சைக்காலஜிஸ்ட் என்றாலும் சரி, அவருடைய வேலை சரி நேர்மையாக இருக்கும். தெரியாதுன்னு சொல்லுவார். இந்த ஃபேன், இந்த டைப்பான ஃபேன் நான் எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி பார்க்க மாட்டாரு. தெரியும் என்று சொல்லுவாரு, தெரியாட்டி தெரியான்னு சொல்லுவார், அழகா செய்வாரு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ், இலங்கையில எங்களுக்கு உயர்தரத்தில இவ்வாறான ஸ்ட்ரீம்ஸ் காணப்படுது. இந்த ஸ்ட்ரீம்ஸ்களை நாங்க அழகாக பயிலக்கூடிய வாய்ப்புகள் பள்ளிக்கூடங்கள்ல காணப்படுகிறது. இன்றைக்கு எங்களுக்கு ஆர்ட்ஸ், காமர்ஸ், பயோசயின்ஸ், மேத்ஸ், இடெக், பிடெக், இதை விட வொகேஷனல் ஸ்ட்ரீம் கூட எங்களுக்கு காணப்படுது. வொகேஷனல் ஸ்ட்ரீம், யாரேனும் ஒருவர் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் உயர்தரத்தை மேற்கொள்வதற்கான ஆக குறைந்த தகமைகளை பெற தவறுமிடத்து அவருக்கு செய்யக்கூடிய, அவர் 13 வருடமும் பாடசாலை கல்வியை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பினை இலங்கை கல்வி அமைச்சு வழங்குகின்றது. அதனால இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் எங்களுக்கு இன்றைய கால மக்களுக்கு, மாணவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வொகேஷனல் ஸ்ட்ரீம். தொழில்சார் கற்கைகள், அது 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல போய் இந்த ஹேங்கி எடுத்து 2 வருட கல்வி தொழில்சார் கற்கையில 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல்ல படிப்பாங்க, 2வது வருஷம் ஸ்கூலாலேயே உங்களுக்கு அந்த தொழில் பயிற்சிக்குரிய ஒரு இடம், ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வழங்கப்படும். அதனால அதுவும் மிக சிறப்பான துறை. நாங்க OL ஃபெயில் என்று போட்டு யாரும் வீட்டில் இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இலங்கையில எல்லா மாணவர்களும், எல்லா இளைஞர்களும் நல்ல தகுதி தகைமை உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய எல்லா வரப்பிரசாதங்களும் இலங்கையில காணப்படுது. அதே போல எங்கட ஸ்கில், எங்கட இன்ட்ரெஸ்ட், எங்கட பர்சனாலிட்டி, இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி எங்கட ஏலவளை நான் தெரிவு செய்யணும். என் ஏலவள் நான் தெரிவு செய்யறது என் உம்மாடு வாப்பட வெறுமையான விருப்பங்களுக்கு மாத்திரம் அல்ல. அதுல எந்த விருப்பம் என்னுடைய திறமையை பாவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வெறுமனே ஆசிரியர்களுடைய பாடசாலையில காணப்படுகின்ற வளங்களுக்கு மாத்திரம் அல்ல, எந்த விருப்பம் எந்த ஆளுமைக்கு பொருந்தக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். அதே போன்று என் நண்பர்களுடைய விருப்பங்களுக்காக மட்டுமன்றி என்னுடைய விருப்பமும் அங்கு காணப்பட வேண்டும். கடந்த இந்த முறை வந்த இப்ப ஏலவல் ரிசல்ட்ஸ் இன்றைக்கு நாளைக்கு வருது. இந்த ரிசல்ட்ஸ்க்கு முதல் வந்த ஏலவல் ரிசல்ட்ஸ்ல ஒரு பிள்ளை இந்த மேல் மாகாணத்துல கொமர்ஸ் படிப்பிச்சு வாப்பான் 3A. அந்த பிள்ளையும் இன்னொரு பிள்ளையும் சேர்ந்துதான் படிக்க போயிருக்கிறாங்க. பிள்ளை 2 பேர்.
அந்த மத்த பிள்ளை பாஸ் ஆகல, யூனிவர்சிட்டி அட்மிஷன் அவங்களுக்கு கிடைக்க மாட்டா, ஜெட் ஸ்கோர் குறைவு கொஞ்சம். அப்ப இந்த பிள்ளைக்கு கிடைச்ச அந்த மூடி எடுத்த பிள்ளைக்கு கிடைச்ச டிகிரி ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் விருப்பம் இல்லை. காரணம் அந்த ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கலையா, ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கலையா. இப்போ போறதுக்கு உண்மையிலே சப்போர்ட் ஒன்று தேவைதான். இருந்தாலும் அந்த பிள்ளை கிடைக்கலன்னு இந்த பிள்ளையும் போகாமாக்குறது எவ்வளவு ஒரு வள விரயம். அந்த பிள்ளைக்கு அந்த 2 வருஷம் படிப்பிச்ச காசு, அந்த பிள்ளைல அரசாங்கம் செலவழிச்ச காசு, அந்த தாய் தகப்பன் செலவழிச்ச காசு, அந்த பிள்ளையோட 2 வருஷம் நேரம், அந்த பிள்ளை ஒரு ஹிஃபில் செய்ய படிப்பு பயன்படுத்திருக்க இன்றைக்கு ஒரு ஹாஃபிலாவாக இருந்திருக்கும். அந்த பிள்ளை கட்டிக்கார பிள்ளை, அதுக்கு மேல் எதுவும் ஒன்றும் இல்லை. சில மனத்தனமான மூடத்தனமான தீர்மானங்கள் நடைபெறுகின்றது, நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். எனவே எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய யுவதிகள், இந்த மாணவர்கள் மாணவிகள் அந்த மூடத்தனமான தீர்மானங்களில் அகப்படக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதை சரியாக தங்களது பெற்றோர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவர்களாக இந்த இளைஞர்கள் யுவதிகள் ஆக வேண்டும். அதற்குரிய தைரியம், அதற்குரிய திறமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். So students, நாங்க எங்களோட பர்சனாலிட்டி, எங்களோட விருப்பம், இன்ட்ரெஸ்ட், நீங்க யாரும் செஞ்சிருக்கிறீங்களா கரியர் இன்ட்ரெஸ்ட் அசஸ்மெண்ட், கரியர் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்? உங்களுக்கு தெரியுமா உங்களோட பிளட் என்ன குரூப் உண்டு? அது சரி, தெரியுமா? உங்களோட பிளட் என்ன குரூப் உண்டு தெரியுமா? ஏ பி பாசிட்டிவ், ஓ தெரியுமா? உங்களுக்கு தெரியும். அதை செஞ்சு பார்க்கறது போல நீங்க யாரால், உங்களுக்கு எப்படி படிக்கலாம், உங்களுக்கு என்ன துறை நல்லா போகும், கணிதம் போகுமா, விஞ்ஞானம் போகும்? ஒரு டீச்சர் ஒரு பிரைமரி ஸ்டூடெண்ட்டை சரியா பார்க்கக்குள்ளே விளங்கும், இந்த பிள்ளைக்கு கணிதத்துறை விரும்புமா, விஞ்ஞானத்துறை விரும்புமா, கலைத்துறை விரும்புமா, வணிகத்துறை விரும்புமா, டீச்சர்ஸே சொல்லலாம். டீச்சர் எனக்கு நீங்க என்ன ஸ்ட்ரீமா சஜஸ்ட் பண்றீங்க, ஒரு ஐடியா வந்து எடுங்க. என்ன வெப்சைட்டுக்கு போங்க, அல்லது ஜெனரல் வெப்சைட்ஸ் இருக்கு, போயிட்டு உங்களோட கரியர் அசஸ்மெண்ட் செஞ்சு பாருங்க. நீங்க யாருன்னு பாருங்க, உங்களோட பர்சனாலிட்டியை பாருங்க, உங்களோட லேர்னிங் ஸ்டைலை பாருங்க, உங்களோட கற்றல் பாருங்க, நீங்க யாருன்னு பாருங்க. பார்த்து ஒரு சரியான ஃபிட்டிங் வாங்க. உங்களோட கரியர் பர்சனாலிட்டி, கரியர் ஸ்கில்ஸ், கரியர் மோட்டிவேஷன், உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட், உங்களோட இப்ப இருக்கிற ஸ்கில் லெவல் எவ்வளவு, இன்னும் நான் எவ்வளவு திருத்தணும், உங்களோட கப் என்ன, எந்த துறையில இருக்கு ஆராய்ச்சி பாருங்க. There are psychometric அசஸ்மெண்ட் காணப்படுது, செஞ்சு பாருங்க. சில நேரம் அது காசு கேட்கும், ஆன்லைன்ல செய்ய போகல, பரவாயில்ல கொடுத்து இன்றைக்கு எத்தனை ஷர்ட்டை வாங்கி டெனிமை வாங்கி போடுறோம் நாங்க பசங்க 25,000 30,000 50,000. இது சும்மா 4,000 ரூபாய் அசஸ்மெண்ட் செஞ்சு, இல்லாட்டி 2,000 இல்லாட்டி 1,000 ரூபா. அல்லது ஒரு கவுன்சிலர்கிட்ட போங்க, அவர் மட்டும் கைட் பண்ணுவார். கரியர் கவுன்சிலர் போங்க, அவர் கைட் பண்ணுவார் எப்படி செய்யணும் என்று. செஞ்சு பாருங்க, நீங்க யாருன்னு பார்த்து போங்க. இங்க வாரதுக்கு மட்டும் பார்த்து வாரல, ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் பார்த்து போறல, முழு கரியர் தொழில் வாழ்க்கை. இன்றைக்கு நீங்க 16 வயசு 17 வயசு, அடுத்த 60 43 வயசு காணப்படுது. இலங்கையில 60 வயசு வரைக்கும் ஒருத்தர் வேலை செய்யலாம்டா, அல்லது ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் 70 75 80 அடுத்த 70 வருஷம் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்கள்ட்ட இருக்கு. இறைவன் கொடுத்திருக்கிறான். நீங்க அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு பிளான் போடுறீங்க, இதுக்கு ஒரு சின்ன ஒரு இதை கொடுத்து நீங்க யாருன்னு பார்க்கறது நஷ்டம் இல்லை. திங்கள் மட்டும் பார்க்கணும் என்று இல்லை, பிரியாணி மட்டும் பார்க்கணும் என்று இல்லை, அது மட்டும் இல்லை, பார்க்கணும். நீங்க யாரு, எங்க பிள்ளை யாரு தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பு. கோர்ஸுக்கு கொண்டு போய் 1 லட்சம் கட்டி போட்டு வந்து, எங்க புள்ள 1 லட்சம் கட்டி அந்த கோர்ஸ் செஞ்சு, அது ஒரு 6 மாசம் இன்னொரு கோர்ஸ் இருக்கு, அதுக்கு 2 லட்சம் கேட்கிறாங்க, காசு கட்ட போறேன். அந்த 6 மாசம் போன கோர்ஸ்ல அவன் அந்த எக்ஸாம் இன்னும் சரியா முடிக்கல. சரி என்ன செய்யற, அந்த காசு கட்டையா வேணாமா, மத்த 2 லட்சம் கட்டவா வேணாமா, ஐயோ கொஞ்சம் இருங்கோ, இது எனக்கும் சொல்லலாம். இந்த பிள்ளையோட பிளட் என்ன டைப் பண்ணு வந்து டாக்டருக்கு, இது டெங்குவா அல்லது சிக்கன் குன்யாவா
அல்லது நோபல் வைரஸ் காய்ச்சல் டாக்டருக்கே சொல்லலாம். சாதாரண நம்ம எப்படி சொல்லலாம். இதுக்கு நம்ம ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த அசஸ்மெண்ட்டை பார்த்தா நமக்கு விளங்கும் ஒரு அளவு இந்த புள்ள என்ன டைப்பான புள்ள, என்ன சாதி புள்ள, இந்த பிள்ளைக்குரிய பொருத்தமான, இந்த பிள்ளையில காணப்படக்கூடிய வளங்கள் என்ன, இந்த பிள்ளையில காணப்படக்கூடிய அந்த பொட்டன்சியல், அந்த பிள்ளைக்குள்ளுக்கு பொதிந்திருக்கிற ஆற்றல்கள், இயற்கைகள், ஆற்றல்கள் என்னன்னு கொஞ்சம் பார்த்தா பிள்ளையோட இப்படியே ஒரு பெரிய ஒரு வளம் வந்து பிள்ளைகளை காணப்படுது. ஆனா அதுல கொண்டு போய் சீக்கிரம் பிள்ளைகளை குறைஞ்ச வளம் பிள்ளை விருப்பம் இல்லாத ஒரு ஏரியால கொண்டு போட்டு வச்சு. ஏனென்றா கட்டார்ல, துபாயில, எங்கட பக்கத்து விட்டு நானட மருமகன் ஒருத்தர் வேலை செய்யறாரு. அவர் பெரிய அக்கௌண்டன் அல்லது பெரிய ஐடில வேலை செய்யறாங்க. நல்ல சம்பளம் துபாயில் ஐடி, நல்ல சம்பளம். இந்த பிள்ளையும் நான் ஐடி ஆக்க போறேன். அதே இந்த பிள்ளைக்கு இருக்கிறது அக்கௌண்டிங், இவன் ஐடி ஆக்குறது எப்படி? அப்ப சரி, ஐடி ஆகக்கூடிய லெவல் எப்படி, என்ன மாதிரி கொண்டு போகலாம், நாங்க அந்த கைடன்ஸ் காரணம் வாங்கல. இல்ல நீங்க வேணாம் நாங்க போறோம் போய் இடையில அன்னைக்கு ஒரு அம்மா வந்தார். என்னன்னு கேட்டா, இந்த புள்ள இலங்கையில மிக முக்கியமான ஒரு பாடசாலையில படிச்சு போட்டு அந்த பிள்ளை இளவுல ஆர்ட் செஞ்சிருக்கு. மேபி செஞ்சுட்டு அந்த பிள்ளை ஒரு பிகாம் கோர்ஸ் ஒன்றுக்கு போட்டு, மேனேஜ்மெண்ட் டிகிரி ஒன்று போட்டு, 3 வருஷம் ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்று போட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கு போது இப்போ பிள்ளை ஒரு பிரைவேட் கம்பெனி, மிக முக்கியமான ஒரு கம்பெனியில கொண்டு போட்டிருக்கு. அவங்களோட செல்வாக்கு பயன்படுத்தி போட்டிருக்கு. இப்ப அம்மா வாரா, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, புள்ள வேலைக்கு உஷாரா போகுதில்லை, புள்ள உற்சாகமாக வேலை செய்யுதில்லை. எத்தனை வயசு? 28 வயசு. வேலைக்கு போய் இப்ப 3 வருஷம் 4 வருஷம் முடியுது. புள்ள இன்னும் உற்சாகமாக இல்லை. இவருக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் செய்யும். இவருக்கு இப்ப கரியர் கைடன்ஸ் நோ ப்ராப்ளம் செய்வோம். ஆனா உண்மையாக செய்ய வேண்டிய கரியர் கைடன்ஸ் ஆஃப்டர் ஓலகள், ஆஃப்டர் ஏலகள் ஒன்று குறைஞ்சது இதுதான் பொருத்தமான சரியான நேரம். அப்படி இல்லாத சரியா செய்யணும்னா ஆண்டு 9 குடிக்கணும், ஆண்டு 10 12 பாஸ்கெட் சப்ஜெக்ட் எப்படி செய்யணும். அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைய பார்த்து ஏலவல் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட் காம்பினேஷன் அந்த விடயங்கள் கலக்கப்பட வேண்டும். அப்படியும் அந்த சந்தர்ப்பத்திலையும் செஞ்சு பிள்ளைக்கு உயர்தரத்துக்கு பிறகுள்ள உயர் கல்வி என்னென்ன துறை, சும்மா கோர்ஸ் எல்லாம் இருக்கின்ற விட 1000 கோர்ஸுக்கு அப்ளை பண்றல, அப்ளை பண்ண கூட விளங்கணும். எந்த புள்ள 6 பிள்ளைக்கு பொருத்தமான கோர்ஸ். சும்மா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கக்குள்ள சொல்ற இதெல்லாம் வேணாம், இப்படியான ஆக்களை மட்டும் பாருங்கன்னு சொல்றோம். பிள்ளைக்கு கோர்ஸ் ஒன்று பார்க்கக்குள்ள கூட புள்ள உயர்தரத்தில் எப்படி இருக்கணும், அந்த பிள்ளையோட விருப்பத்துக்கு, அந்த பிள்ளையோட தொழிலுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம அதுக்கு புறமான இன்னொரு பக்கத்தை கோர்ஸ்ல பிள்ளைய கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செஞ்சு என்ன நடக்கும்? படிக்கும், படிச்சது போற வீட்டுல தொழில் இல்லை, பிள்ளைக்கும் அது மறந்து விடும் அவசரமாக. ஏன்னா பிள்ளை விருப்பத்திலே கொண்டே சேர்த்திருக்கே. விரும்பி அழகாக மகிழ்ச்சியாக படிக்கக்கூடிய பாடங்கள்ல பிள்ளைகளை சேர்த்தா அந்த பாடம் படிப்பான். பிள்ளைக்கு விருப்பமானத்துல கொண்டே சேர்த்து பிள்ளையோட இயலுமை ஆற்றல் எதில் இருக்கு, எதுல பிள்ளைய வளப்படுத்தி எடுக்கலாம் என்றதை பார்த்து சொன்னா அதன்படி அந்த பிள்ளையோட சப்ஜெக்ட் கம்பினேஷன் இருக்குமாக இருந்தா அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வளர்ச்சி மிகவும் பிரபலமாக, மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். அதனால my dear students, A-level சப்ஜெக்ட் கம்பினேஷன், சப்ஜெக்ட் செலக்ஷன் சும்மா இல்லை. A-level நீங்க படிக்காட்டியும் பரவாயில்ல, படிக்கிற விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன உயர்தரத்துக்கு பிறகு அல்லது O-levelக்கு பிறகுள்ள உயர்தரம் எது உங்களுக்கு நல்லா இருக்கும், எது பொருந்தும், எதுல நீங்க நல்லா சிறப்பாக செயற்படுவீங்க அது பாருங்க. அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாம அந்த காலத்துல, நாங்க வந்த காலத்துல இந்த கரியர் கைடன்ஸ் இல்லை, ஏதோ இறைவனுடைய ஆசீர்வாதம் அல்லது இன்றைக்கு எத்தனை பேர் இந்த தொழில் செய்யறார்கள் எல்லாம் விரும்பியா மகிழ்ந்தா தொழில் செய்யறாங்க. தொழில் செய்யற இல்லங்களுக்கு அல்லது அந்த தொழில் அலுவலகங்களுக்கு போய் அவர்கிட்ட ஒரு வேலையை வாங்குறதுக்கு பார்த்தா வழங்கும். அவர் இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறாரு, அதை விடங்கும். இன்றைக்கு அப்படி நீங்க அடுத்த 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் நல்ல சிறப்பான அழகான சேவை வழங்கக்கூடிய ஒரு ஆபீசராக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கைடன்ஸை பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கு சும்மா நான் சொல்றேன், ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று அடிக்க போனா எத்தனை புள்ள அழுது, அந்த அழுற புள்ள எப்படி பயன்படுத்துற. இன்னைக்கு எத்தனையோ கம்ப்ளைண்ட், இன்ஜெக்ஷன் மட்டும் எல்லா துறையிலையும் தான், எல்லா துறையிலையும்
இந்த இந்த வழக்குகள் அல்லது அந்த தவறுதல்கள் அல்லது அது வேணுமான இப்படித்தான் ஒருத்தருக்குரிய சரியா ஒரு கோச் சரியான கோச்சுக்கிட்ட போயிட்டு ஒரு விடயத்தை பழக்கினா அந்த கோச்சுக்கும் லேசி இவருக்கு பழக்கிற பிள்ளைக்கும் லேசி பிடிச்சு கொள்ற பிள்ளையான கோச்சுக்கிட்ட கொண்டு போனா அது எல்லாத்திலையும் இருக்கு. ஈவன் ஒரு விசிட்டிங் கார்டை டிசைன் பண்றதுக்குரிய சரியான ஒரு ஆளுகிட்ட கொடுத்தா அவர் சரியா செய்வார். ஒரு போஸ்டர் டெவலப் பண்ண ஒரு சரியான ஒரு கிராஃபிக் டிசைனர் கொடுத்தா வேலை ஈஸி. தெரியாதவன் விடிய செய்வான். அதனால இதுக்கு பொருத்தமான பிள்ளையை நம்ம கொண்டு வந்து உயர்தரத்துல சேர்க்கணும் அல்லது உயர் கட்டணத்தை சேர்க்கணும். அதை கொண்டு அந்த பிள்ளையில பெரிய ஒரு மாற்றமும் விருத்தியும் ஏற்படும் என்பதுல எவ்வளவும் சந்தேகம் இல்லை. இதுல நீங்க பார்க்க வேண்டிய விடயம் இந்த பிள்ளையினுடைய பெருமானங்கள். பிள்ளை எப்படியான பிள்ளோட மனசில காஷா வருமதி, பிள்ளோட மனசில இல்ல இயற்கையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், பச்சை நிறம் இருக்கணும் என்ற புள்ள இருந்தா அந்த புள்ள பிளாஸ்டிக்கை பத்த வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அந்த புள்ள பச்சை கிரீன் என்வாயன்மெண்ட், சூழலுக்கு உகந்த என்வாயன்மெண்ட் என்ற புள்ள அவருக்கு இருந்தா பிளாஸ்டிக் எரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். அவர் அந்த புள்ளோட பெருமானம் வேல்யூ காசு அல்லது பதவி அல்லது வேற சொத்து அவர் உடனடியாக பாஸ் பண்ணி விட்டுருவார். அவருக்கு அங்கால 2 லட்சம் 2,000 ரூபாய் கிடைக்குதுன்னு போட்டு எரி நம்பி என்று விட்டுருவார். அது பிரச்சனை இல்லை. அவருக்கு உண்ட குப்பையை நீ எரிச்சா அவருக்கு என்ன நீ எரி அப்பா என்று கொடுத்துருவாரு. பிரச்சனை போனா ஒரு கோர்ட்டு என்ன சரி விஷயத்துக்கு அதனால மலங்கடிக்கப்பட்டும் இந்த பிரச்சனை சரியாக இல்லைண்டா. பெருமானங்கள் சூழல் சுத்தம் சுகாதாரம் என்ற ஒரு பெருமானம் உள்ளால் அதை சரியா பார்ப்பார். எனவே ஒரு பிள்ளையோட வேல்யூஸ், இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி, attitude, மனப்பாங்கு மிக இன்றியமையாத ஸ்கில்ஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ், அவரோட வீக்னஸ், அவர்கிட்ட காணப்படுற விடயங்கள், வெளி உலகத்தில தொழில் வாய்ப்புக்கு எவ்வாறான வாய்ப்புகள் காணப்படுது, அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன, இந்த தொழில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன. அன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு என்ஜினியர், அவர் ஒரு ஃபீல்டில் வேலை செஞ்சார். அவர் வேலை செஞ்ச ஃபீல்டு நான் நினைக்கிறேன் அவர் வேலை செஞ்ச ஃபீல்டு என்ஜினியரிங் டிப்போ ஒன்றும் இல்லை, ஆட்டோமொபைல் என்ஜினியர். சின்ன வயசுலேயே அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு. சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன ரீசன் சொல்லி ஒரு ரீசன் ஆராய்ஞ்சு பார்த்தா அவர் வேலை செஞ்ச என்வாயன்மெண்டல், அது நாங்கள் சொல்ற இண்டஸ்ட்ரியல் ஹசார்ட், இண்டஸ்ட்ரியல் சேலஞ்சஸ் அல்லது கரியர் வொகேஷனல் சேலஞ்சஸ் என்று நாங்கள் சொல்றோம். அந்த பிள்ளை போய் சேர்ந்திருக்கிற வேலைத்தளம், அந்த வேலைத்தளம் இந்த பிள்ளைக்கு பொருத்தமான வேலைத்தளம் இல்லை. இலகுவாக இந்த பிள்ளைக்கு அதுல வார நச்சு வாயுக்கள் உள்ளுக்கு போயிட்டு பிரச்சனை. அண்மையில ஒருத்தர் மிகவும் குறைஞ்ச வயசு, அவர் வேலை செஞ்சுக்கிறார் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஒன்றுல. கஷ்டம். அந்த பிள்ளையும் அவசரமாக லங்ஸ் ரிலேட்டட் உள்ளுக்கு இருக்கிற இந்த நுரையீரல் சம்பந்தமான நோய்க்கு ஆளாகப்பட்டுட்டு. இப்படி வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லா துறையிலையும் இருக்கு. ஆசிரியர்களுக்கு இல்லை என்றும் இல்லை, மற்றவர்களுக்கு இல்லை, டாக்டருக்கு இல்லை என்றும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதுல நம்ம எப்படி பாதுகாப்பு அறிக்கணும், சரியா அறிக்கணும், முறையா அறிக்கணும், அதுகளை விளங்கி செய்யணும். எனவே அந்த சேலஞ்சஸ், தொழில் வாழ்க்கையில வெளியிருக்கிற சேலஞ்சஸ், வேலை உலகத்துல காணப்படுற சேலஞ்சஸ், இவ்வாறான விடயங்களை மனசுல கொண்டு தொழில் தீர்மானங்களை எடுக்கணும். அதற்கு ஏற்றாற்போல அவருடைய இலக்கினை, தொழில் இலக்கினை அவர் நிர்ணயிக்க வேண்டும். நான் என்ன தொழில் செய்வது, என்ன உயர் தரம் கற்பது, உயர் தரத்தில் உரிய பாடத்துறைகள் என்னவென்று தெரிவு செய்வது. அதை கேட்கா போல என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த விஷயங்களை மனசுல வச்சு என்ற தொழில் இலக்கினை நிர்ணயிப்பதற்காக வேண்டி சரியான ஒரு வழிகாட்டலை பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய முறையில ஒரு 2 years ஒரு ஸ்மார்ட் கோல் ஒன்றை செட் பண்ண வேண்டும். ஸ்மார்ட் கோல், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவன்ட், டைம் பவுண்ட். 2 years எனக்கு பொருத்தமானது, எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொருத்தம், நான் இடெக் செய்ய போறேன். எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொருத்தம், நான் வொகேஷனல் ஸ்ட்ரீம் செய்ய போறேன். அல்லது எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் விருப்பம், நான் கலைத்துறையில் இந்த 3 பாடத்தை எடுக்க போறேன், இன்னும் ரிசர்ச் எடுக்க போறேன்,
அடுத்தது நான் இந்த டெக்னிக்கல் குவாலிட்டிக்கு போறேன். ஒரு தெளிவான பிளான் அந்த பிள்ளையில இருக்கும். தெளிவான பிளான் அந்த பிள்ளையில இருக்கும். எனவே அந்த பிளான் ஒரு பிள்ளை எடுத்து அதற்கு ஏற்றாற் போல அந்த பிள்ளை தன் உயர்தர பாடங்களை தெரிவு செய்யணும். ஓகே, ரைட், குட். So my students, இதுவரைக்கும் நாங்க இப்பொழுது சரியாக நிறைய விஷயங்களை நான் என்ன செய்ய முடியுங்கள்? என்ன செய்ய சொல்லுங்க. Right. So many students. இலங்கையில இந்த இலங்கை திருநாட்டில் ஒவ்வொருவருக்கும் படிப்பதற்கான முழுமையான வாய்ப்புகள் காணப்படுது. எந்த ஒரு மாணவனும் நான் கொஞ்சம் அவசரமா கொஞ்சம் இதாக போறேன்னு சொல்லி பிஞ்சில படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயர்தரம் அட்வான்ஸ் லெவல் நாங்க பொதுவாக உயர்தரத்தை விரும்புகிறோம். எங்கேயும் உயர்தரம் உங்களுக்கும் ஒரு உயர்தரமாக உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் முடிஞ்ச அளவு மேக்சிமம்
ஏ லெவல் செய்யறதுக்கு பாருங்க, ஏ லெவல் கட்டாயம் செய்யுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அல்லது சிலாக்கள் சொல்லுவாங்க ஏ லெவல் இல்லாமலும் போகலாம். ஆனா அரசு பாடசாலைகள் பொதுவாக எல்லாரும் சொல்றது ஏ லெவல் செய்யுங்கதான். அரசாங்கம் சொல்றது ஏ லெவல் செய்யுங்க. ஆனா நாங்களும் சொல்ற ஏ லெவல் செய்யுங்க. ஏ லெவல் 2 வருஷம் ஒரு பிள்ளைக்கு படிப்பை மட்டும் கொடுக்கறது இல்லை, படிப்பை மட்டும் கொடுக்கறது இல்லை. நாங்க சொல்றோம் இன்னொரு மெந்திரன் என்று சொல்றேன். மெந்திரன் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஒரு பிள்ளை 16 வயசுக்கு பிறகு புத்தி எல்லாம் நல்லா முத்தி, புத்தி எல்லாம் நல்லா முத்தி ஒரு ஆளை பார்க்கக்குள்ளே விளங்கும் இவன் என்ன நோக்கத்தோட வாராண்டாண்டு. ஃபர்ஸ்ட் இயர் ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளைக்கு விளங்கும் இவன் ஐடியா என்னண்டு, வார் 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 இவன் என்ன செய்யப்படுறாண்டு. அல்லது அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் அல்லது அந்த கூட்டாளிகள் செய்யற விஷயங்களை பார்த்து இதுக்கு எப்படி நம்ம தீர்மானமே எடுக்கணும். the decision making skills, facing challenges, problem solving, இப்படி எத்தனையோ soft skills, teamwork, leadership, இதெல்லாம் ஒரு பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். கிரேட் 9ல, கிரேட் 8ல, கிரேட் 10ல, கிரேட் 11ல அந்த பிள்ளைக்கு கிடைக்காத வாய்ப்புகள், எத்தனையோ வாய்ப்புகள் இந்த பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல்ல கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஏ லெவல் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று நாங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த வாய்ப்புல இருந்து நாங்க தவறக்கூடாது. பாருங்க, ஒரு பிள்ளை ஒன்று வருது, அவரோட ரிசல்ட்ஸ் இதுதான். இங்கிலீஷ் ஏ, இங்கிலீஷ் ஏ. எக்ஸ்பிடி ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் பி, மேத்ஸ் சி, ஹிஸ்டரி டபிள்யூ, லிட்ரேச்சர் டபிள்யூ, லாங்குவேஜஸ், சயின்சஸ், பிசினஸ் சயின்சஸ், ரிலிஜியஸ். 2019 ஏ லெவல் செஞ்ச புள்ள 2020 ஏ லெவல் தொடங்குது. 2021 ஏ லெவல திரும்ப சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுது. திரும்ப அந்த பிள்ளை 2022 ஜூன்ல ஸ்ட்ரீமா மாத்த போறாங்க. ஸ்ட்ரீமா மாத்த போறாங்க. இவர் என்ன படிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ரிசல்ட்ஸ் உள்ள ஒரு பிள்ளை ஏ லெவல் என்ன செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, வேற கதையை நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவர் ஏ லெவல் என்ன செஞ்சிருப்பாரு? டபுள் மேட்ச் செஞ்சிருப்பாரு, வேற ஆர்ட்ஸ் செஞ்சிருப்பாரு, வேற கொமர்ஸ் செஞ்சிருப்பாரு, வேற. எஸ், இந்த புள்ள உண்மையாக கொமர்ஸ் செஞ்சிச்சு. என்னடா ஆண்டு கேட்டா, ஏன் தம்பி நீ கொமர்ஸ் செஞ்சா சொல்ற? ரெண்டு பிள்ளைக்கு கணக்கு கிரெடிட் பாஸ், கணக்கு கிரெடிட் பாஸ். அவனுக்கு கொமர்ஸ் செய்யலாம் என்று ஸ்கூல்ல சொன்னாங்க. அவன் கணக்கு நல்லோம், பரவாயில்ல, அவன் கணக்கு நல்லோம், கணக்கு நல்லோம். அந்த பிள்ளை 2019 ஓ லெவல் செஞ்சு 2020 ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து ஏ லெவல்ல தொடங்கி இருக்கிறாங்க கொமர்ஸ். அதுல இடையில 2021 போய் சப்ஜெக்ட மாத்திருக்கிறாங்க. திரும்ப எல்லாம் குழப்பி கொண்டு நிக்க கொள்ள, எக்ஸாமுக்கு கிட்ட போகல, திரும்பியும் சேஞ்ச் பண்ணணும். இந்த சேஞ்சிங் வராது எப்ப ஒரு புள்ள தெளிவான கைடன்ஸ், தெளிவான வழிகாட்டலோட போனா, எனக்கு அது வேணாம், இது வேணாம், இது வேணாம், அது வேணாம், நான் அங்க போகணும், இங்க வரணும், இங்க வரணும், அங்க போகணும் என்ற கதை கதைக்காது. 2 வருஷம் போட்ட பாதையில அழகா பயணிக்கக்கூடிய ஒரு முழுமையான அந்த அந்த ஆற்றல், அந்த ஆளுமை, அந்த திட உறுதி, கான்பிடன்ட் பிள்ளை கிடைக்கும். சரியான கைடன்ஸ் இருந்தா அந்த கைடன்ஸ் புள்ள இருந்து கொள்ளும். பாப்பாக்கு உம்மாக்கு 2 பேருக்கு இந்த கைடன்ஸ் தேவை. என்னடா பிள்ளைக்குரிய முழுமையான சொந்தக்காரர்கள் அவங்க 2 பேரும் தான். ஏன் இந்த
பிள்ளை இது படிக்குது, ஏன் இந்த பிள்ளை இது படிக்கல? சில நேரத்துல சில கிராமப்புறங்கள்ல சில பாடசாலைகள்ல இருக்கிற பாடசாலையில் இருக்கிற ஆட்களும் இந்த பிரச்சனைய சரியா ஹேண்டில் பண்ண தவறத்தால அது இலங்கையில இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடுது, எங்கள்கிட்ட வாத்தியார் இருக்கா, ஆசிரியர்கள் இருக்கா என்று கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு பிரயோக பிரச்சனை உண்டு, பிராக்டிக்கல் ப்ராப்ளம். ஆனா பாடசாலையும் சமூகமும் மிகவும் நளினமாக கவனமாக கையாளணும் அப்படியான பிரச்சனைகளையும் எங்களது மாணவர்களுக்கு எவ்வாறான வழிகாட்டலையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சமூக பாடசாலை ஒன்றிணைந்த ஒரு கூட்டுணர்வு அல்லது அரசாங்கம், பாடசாலை, சமூகம், நல்லுள்ளங்கள் படைத்த நல்லவர்கள், வெல்விஷர்ஸ், ஓபிஏ எல்லாரும் சேர்ந்து இதை மிக சிறப்பாக இந்த விடயத்தை கையாளும். கண்டா அந்த கிராமத்தில் அல்லது அந்த பிரதேசத்தில் அந்த பாடசாலைக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய அடைவு மட்டம் மிகச் சிறப்பானதாக காணப்படும், மிகச் சிறப்பானதாக ஏற்படுத்தலாம், மிகச் சிறப்பானதாக மாற்றலாம். ஓகே, அடுத்தது இந்த பிள்ளைய பாருங்க. 3C 4S 2W. அந்த 3C ஹிஸ்டரி, இங்கிலீஷ், சிங்களம் அல்லது மொழி என்று வச்சுக்கொள்ளுங்க. தமிழ், ஹிஸ்டரி, இங்கிலீஷ், சிங்கள, சயின்ஸ், ஹெல்த், இஸ்லாம், சிங்கள செகண்ட் லாங்குவேஜ், தமிழ், இந்த 4 பாடம் மிஸ். 2019 ஓலவல் செஞ்ச பிள்ளை 2020 ஏலவல் செய்ய தொடங்குது. அந்த பிள்ளை ஏலவல் 2020 தமிழும் ஜியோகிராபியும் இஸ்லாமும் எடுக்குது. என்ன நடக்கும்? வியாபாரம். ஓலவல் தமிழேஸ், ஓலவல் தமிழேஸ். இந்த புள்ளோட பாடம் தான் இருக்கு. இந்த புள்ள கேட்குது, இந்த புள்ள எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிச்சு, சார் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார், கேன் யூ கைட் மீ டு டூ அ பிஸ்னஸ் கோர்ஸ். அந்த புள்ள கேட்ட கேள்வி அது, சார் கேன் யூ ஹெல்ப் மீ டு டூ, ஸோ கேன் யூ கைட் மீ டு டூ அ பிஸ்னஸ் கோர்ஸ். அது எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் கோர்ஸ்? வை? நோ ரீசன் அட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிள்ளை என் ரீசன் சொல்லலை என்கிட்ட. பிறகு நான் கால் பண்ணி கதை கூட அந்த ரீசன் வந்துச்சு. இந்த பிள்ளை ரிசர்ச் பாருங்க, 2 பாடம் W. அது என்ன பாடம்? W. அந்த பாடம் இந்த பிள்ளை இதுன்னு சொல்லலை. அந்த பாடம் W கால் பண்ணி கதைக்கும் பொழுது ஒன்று பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அடுத்து IT. பிஸ்னஸ் ஸ்டடீஸ் and IT or maths. அப்ப அந்த பிள்ளைக்கு பிசினஸ் ஸ்டடீஸ்ல நேரத்தோட ஒரு விருப்பம் ஒன்று இருந்திருக்கு. பிசினஸ் ஸ்டடீஸ் கிரேட் 10 படிச்சிருக்கு. கிரேட் 11 அந்த பிள்ளை ஸ்கூல் மாறி இருக்கு. அந்த ஸ்கூல்ல பிசினஸ் ஸ்டடீஸ் அந்த பிள்ளைக்கு இல்ல. ஆனால் அந்த பிள்ளை பிசினஸ் ஸ்டடீஸ் செஞ்சிருக்கு. ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடம் செய்ய வேண்டாம், எங்கள்கிட்ட எனக்கு சார் இல்லைண்டு. அந்த பிள்ளை தூர கிராம பிரதேசத்துக்கு போயிருக்கு. அந்த பிள்ளைக்கு அதுக்குரிய பாடங்களுக்குரிய சரியான ஆசிரியர்கள் கிடைக்கல. இப்ப ஏன் உங்களுக்கு பிசினஸ்ல விருப்பம்? எங்கட வீட்டுல எங்கட வாப்பா ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டு வரார், அதை நான் டெவலப் பண்ணலாமா என்று யோசிக்கிறேன். பிரச்சனை இல்லை. எப்போ ஒரு பிள்ளைக்கு ஆர்வமும் அதுல மிகவும் அளவுக்கு அதிகமான ஆசையும் ஒரு விஷயோட தேட்டமும் வருகுதோ அந்த பிள்ளை செய்யலாம், அந்த பிள்ளை செய்யலாம். ஆனா இந்த பிள்ளை கணித பாடமும் இங்க இல்லை. அந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு பிசினஸ் ஸ்டடீஸும் இல்லைன்றதால அந்த பிள்ளையை நாம காமர்ஸுக்கு சேர்க்க ஏலாம்.
ஸ்கூல்ல இருக்கிற அந்த கிரைட்டீரியா கேட்ப போகலாது. இது என்னது தேவைண்டா? பல்கலைக்கழகம் போறதுக்கு தான் இந்த கிரைட்டீரியா. அப்ப ஒரு புள்ள சுயமாக விரும்புது, நான் படிக்க போறேன்னு சொல்ற பிள்ளைக்கு தடை இருக்கா? அந்த பிள்ளைக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய திறந்த பல்கலைக்கழகம் காணப்படுது. அந்த பிள்ளை விரும்புறது படிக்கலாம். விரும்புறது திறந்த பல்கலைக்கழகம் இருக்கு. ஆண்டு 9 ஆண்டு 8 கூட ஓவர் ஃபெயில் நோ ப்ராப்ளம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, செய்யுங்க, அது வரைக்கும் நீங்க போகலாம். நாங்க பயன்படுத்துற எந்த அளவு ஒரு பிள்ளைக்குரிய ஒரு சரியான ஒரு மோட்டிவேஷன் வருது, நான் படிக்கணும், நான் ஒரு என்டர்பிரினராக மாறணும், ஒரு முயற்சியாளராக மாறணும், நோ ப்ராப்ளம் செய்யலாம், ஏலும். எனக்கு அப்ப ஐடி படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கல, எனக்கு இப்ப படிக்கணும், அந்த நேரம் என்னோட பேரண்ட்ஸ்ல வறுமை பொருளாதாரம் சரியாக இருக்கல, இப்ப நான் படிக்கணும். விருப்பம், ஒரு புள்ளோட விருப்பம், ஒரு புள்ளோட ஆசை, அந்த தீரான ஆசை வந்துட்டுண்டா படிக்கணும் என்று அந்த பிள்ளையால படிக்கலாம். அந்த அந்த கான்பிடன்ட் மலையையும் அசைக்கக்கூடியது, மாற்றக்கூடியது. அந்த நம்பிக்கை, அந்த வில் பவர் ஏலும். இது 2019 முதல் மேபி 2016-17 காலப்பகுதிகளில் ஒரு புள்ள ஏலவல் செஞ்சு பிறகு ஏலவல் ஆர்ட்ஸ் படிச்ச புள்ள உண்டு கால் பண்ணி கேட்குது, சார் நான் ஓலவலுக்கு பிறகு மெட்ஸ் படிக்க இருந்தேன், ஆனா எனக்கு வீட்டில் இருந்த பொருளாதார வசதியின்மை காரணமாக நான் இருக்கிற பிரதேசத்தில் எனக்கு இருந்த பள்ளிக்கூடத்தில் அங்க ஏலவல் மெட்ஸ் இல்ல, ஆர்ட்ஸ் தான் இருந்துச்சு, நான் அதுக்கு அங்கால 40 கிலோமீட்டருக்கு அங்கால போகணும், அதுக்குரிய பொருளாதார வசதி இருக்கல்ல, அதனால நான் கணித பிரிவுல படிக்கல, இப்ப ஏலவல் படிச்சிருக்கிறேன், ஆர்ட்ஸ் படிச்சிருக்கிறேன், பாஸ் பண்ணிருக்கிறேன், இருந்தாலும் இந்த மனசுல கணிதம் படிக்கணும், நான் ஒரு பொறியியலாளராகணும். சார் உங்களோட கைடன்ஸ் என்ன? ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப்டர் ஓ லெவல் நீங்க போகலாம், செய்யலாம். இன்றைக்கு அந்த பிள்ளை NDT வரைக்கும் போயிருக்கு, லெவல் 6 வரைக்கும் போயிருக்கு. ஓப்பன் யூனிவர்சிட்டி கொஞ்ச நாள் படிச்சு போட்டு அந்த பிள்ளைக்கு அந்த காலத்தில் ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கு, டெக்னிக்கல் காலேஜில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. போயிட்டு அந்த பிள்ளை ஒரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் போயிட்டு படிச்சு அப்படி அந்த துறையில் அவர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளுக்கு அந்த சரியான கைடன்ஸ் வழங்கப்பட வேண்டும். அந்த கைடன்ஸ் சரியாக வழங்கப்பட்டால் அந்த விருப்பம், அந்த ஆசை, தீராத ஆசை, அதுக்கு பாடுபடணும், முயற்சி செய்யணும் என்ற அந்த உற்சாகத்தோட வரும் வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அவரது வாழ்க்கை வெற்றி பெறும். அப்ப நாங்க அடுத்தது நாங்க சொல்றது, இன்னொரு இடத்துல ஒரு பிள்ளை 2020ஆம் ஆண்டு A-level results வந்துச்சு. Parents have given the right guidance, friends influence into wrong decision, choosing A-level stream. 2017 உம்மா வாப்பா சரியா சொல்லிருக்கிறாங்க, ஆனா அவரு உம்மா வாப்பான பேரண்ட்ஸ்ட சரியான கைடன்ஸை கேட்கல. அந்த புள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது சொல்றாங்கன்னுட்டு போனாரு. பாருங்க, தமிழ் லிட்டரேச்சர் பி பாஸ், மேத்ஸ் பி, சயின்ஸ் சி, தமிழ் சி, ஹிஸ்டரி சி, இஸ்லாம் சி, இங்கிலீஷ் எஸ், பிசினஸ் ஸ்டடிஸ் எஸ், ICT எஸ். இவர் போனாரு காமர்ஸ் படிக்கிறது, A-level ஒரே ஒரு பாஸ். என்னத்துல பாஸ்? அக்கவுண்ட்ஸ் மட்டும் பாஸ், அக்கவுண்ட்ஸ் மட்டும் பாஸ். இது அந்த பிள்ளையினுடைய நண்பர்கள், பாமச்சான் வாடா போண்டா என்று சொல்லி அந்த உயர்தரத்தில மாணவர்களே, நண்பர், நண்பி, பேரண்ட்ஸ் யார் என்ன சொன்னாலும்
உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும், இதை நான் படிச்சு நான் பாஸ் பண்ணுவேனா. யானே எங்க பாப்பா சொன்னார், எங்க உமா சொன்ன, எங்கட சார் சொன்ன, என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அதனால நான் படித்தேன், அவர் தான் சொன்ன, இவர் தான் சொன்னு கோல் பாஸ் பண்ணி இயலாது. உங்களோட ஷர்ட் எடுக்க போனா உங்களோட உமாக்கு நீங்க எவ்வளவு கதை சொல்றீங்களா, அதெல்லாம் இப்ப போடுற ஷர்ட் இல்லை, அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். அது கொலர் இப்படி இருக்கணும், அது ஷர்ட் இப்படி இருக்கணும், டெனிம் இப்படி இருக்கணும், அங்க மடிஞ்சிருக்கணும், இங்க பிறண்டி இருக்கணும் சொல்றோமா இல்லையா. இதே கதைக்கிற பிள்ளைக்கு இந்த ஏழவள சரியா கதைச்சு கொஞ்சம் பேசி, அம்மா எனக்கு இது விருப்பம், இப்படி நான் படிப்பேன், அந்த இடத்துல பிரச்சனை வந்தா சரியான கைடன்ஸ் எடுங்கோ. முதலாவது கைடன்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அசஸ்மெண்ட் செஞ்சு பாருங்க, பார்த்தா அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் விளங்கும், நீங்க யாருன்னு விளங்கும், அதை செய்யுங்க, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்தா உங்களுக்கு ஒரு ரூட் மேப் கிடைக்கும், ஒரு பிளான் கிடைக்கும், பிளான் கிடைக்கும். உங்களோட விருப்பம் அதுக்கு சேர்க்கணும், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்பதான் அதை நாங்க செக் பண்றது. உங்களோட விருப்பம் எப்படி, நீங்க யாரு, உங்களோட பர்சனாலிட்டி எப்படி. அன்னைக்கு இந்த முறை ஓலவர் செஞ்ச புள்ள உண்டு, பாபாவோட செடிக்கு நான் சயின்ஸ் படிக்கணும். பாபா சொன்னார், நம்மள பிள்ளைகளாம் சயின்ஸ் படிக்கிறது ஆர்ட்ஸ் படின்னு சொல்லி. சரி பரவாயில்லை, நம்ம ஒரு இப்படி ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம்னு பார்த்தா அதுல அந்த பிள்ளை சயின்ஸ் படிக்கக்கூடிய பிள்ளை இருந்தா. ஆர்ட்ஸ் படிக்கலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் சயின்ஸ் படித்தாலும் அந்த பிள்ளைக்கு நல்லா வரும். மெடிக்கல் காலேஜ் போக இயலாது, பேராமெடிக்கல்ஸ், நர்சிங், பிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி ஏழும் அந்த பிள்ளைக்கு நல்லா இருக்கு. அந்த பிள்ளைக்கு விரும்புது. சொன்னேன், இப்போ ரிசல்ட்ஸ் வர முதல் ஏலவலுக்கு ஜாயின் பண்ணி விடுங்க சயின்ஸுக்கு. பிள்ளை நல்லா பிடிச்சுக்கொண்டு போகுது, விரும்புது, நல்லா படிக்குதுன்னா அப்படியே விட்டுடுங்க. பிள்ளைக்கு வளர்ந்த 3 மாசத்துல நான் போற போக்கு நம்ம தூக்க பாரமாதிரி உள்ள போற பிள்ளைக்கு வழங்கும். அப்படி வந்தா பரவாயில்ல மகள், இல்லாட்டி மகன் நீங்க ஆர்ட்ஸ் படிங்கன்னு விடுங்க. பாருங்க, பிள்ளைங்க விரும்புங்க சயின்ஸ் படிக்க. சயின்ஸ் படிக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் பிள்ளைகளை காணப்படுது. அந்த பிள்ளை நேரத்துக்கு வேலை செய்யற பிள்ளை, வேலையை முறைப்படி செய்யற பிள்ளை. அப்ப நான் சொன்னேன், திரும்ப இருக்கா இந்த ரிசல்ட்ஸ் வந்தா அவங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். உளவல் ரிசல்ட்ஸ் வந்தா நல்லா விளங்கும். அந்த நேரம் நம்ம இன்னும் நல்லா வடிவா பார்க்கலாம் இந்த பிள்ளைய, இந்த பிள்ளையோட வேலையை. நாங்க ஒரு லாஜிக்கல் தர்க்க ரீதியாக ஒரு முடிவெடுக்கலாம். அதனால பிள்ளைகளை நாங்க சரியாக அளவீடு செஞ்சு பிள்ளைகளுக்குரிய அந்த வழிகாட்டல் பிள்ளைகளுக்கு வழங்கும். ஓய்வுக்கு பிறகு தான் தோன்றித்தனமாக தீர்மானம் எடுக்கக்கூடாது. அது பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். யாரும் அளவுக்கு அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படாது. சப்ஜெக்ட் சிலெக்ஷன் புள்ளதாலேயே விட்டுரும். பொறுப்பு தம்பி, நாங்க இதெல்லாம் சொல்லுவோம், நீ முடிவெடு. உனக்கு விருப்பம் என்ன, தெளிவில்லை என்ன, உன் ஸ்கூல்ல கரிய கவுன்சிலர் இருந்தா அல்லது வேற ஒரு கரிய கைடன்ஸ் தேவைன்னா அவர்கிட்ட போய் கதை. உனக்கு இருக்கிற தெளிவை இன்னும் சரியான தெளிவாக்கிக்கொள். எஸ், சரியான கைடன்ஸ். காமர்ஸ் படிக்கிறீங்களா, என்ன நோக்கம்? ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களா, என்ன நோக்கம்? கரியர் ஆம்பிஷன், குவாலிஃபிகேஷன், A-level சப்ஜெக்ட்ஸ், இது 3க்கும் நல்ல தொடர்ந்து இருக்க வேண்டும். இதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, மனுஷன் தொழில் செய்யும் பொழுது எரிஞ்செறிஞ்சு விழக்கூடாது, சந்தோஷமா செய்யணும். தொழிலுக்கு போய் வந்தா மகிழ்ச்சியாக இருக்கணும். அனே இந்த தொழிலுக்கு போறது வாரது சரி கஷ்டம், ஸ்ட்ரெஸ் அருகி, எனக்கு பிடிப்பில்லை, இந்த தொழில் பிடிப்பில்லை
வரைக்கும் அந்த மனுஷன் நல்ல தொழில் தான் செய்யணும், போகலாம். அப்படி செய்யப்படாது. வழியில் விரும்பி மகிழ்ந்து நமக்கிட்ட வார கஸ்டமர்ஸ அழகா தெளிவா அவங்களோட கையாண்டு அவங்களுக்குரிய சேவை செஞ்சு அல்லது அவங்களுடைய அந்த கனுதனு பண்ணி சரியா செய்யணும். அதை செய்யறதால நம்ம நோயாளியாகப்படாது. தொழில் செய்யற மனுஷன் நோயாளியாகப்படாது. சரியான கைடன்ஸ் கொடுக்கணும். இதுல மேலதிகமான தகவல்களை பள்ளிக்கூடத்துல நீங்க ஸ்கூல்ல உங்களுடைய ஏலங்கள் செக்ஷன் டீச்சர்கிட்ட அந்த சார்கிட்ட போய் கேட்டா அவர் இன்னும் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. என்ன சரி கான்ஃபிளிக்ட் வந்தா ஒரு கரியர் கவுன்சிலரை நீங்க கால் எடுத்து அவர்கிட்ட நீங்க அந்த விஷயங்களை நீங்க கையாளலாம். ஓகே சார். அடுத்தது இது அந்த கம்ப்ரிஹென்சிவ் கரியர் அசஸ்மெண்ட். இது ஒரு கம்ப்ரிஹென்சிவ் கரியர் அசஸ்மெண்ட். எஸ், அது இந்த வெப்சைட்ல போன அந்த அசஸ்மெண்ட் இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் ஒன்று போட தேவையில்லை. அப்படி என்ன சார் உங்களுக்கு கரியர் அசஸ்மெண்ட் தேவைப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணினா நாங்கள் உங்களுக்கு அது சம்பந்தமான கைடன்ஸ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? பிள்ளைகள்கிட்ட என்ன சரி தெளிவின்மைகள் என்ன சரி தேவை, என்ன சரி டவுட் மனசில் வருதுண்டா 07774815552 என்ற நம்பருக்கு நீங்க ஒரு வாய்ஸ் கட் ஒன்று நீங்க போடலாம், அல்லது நீங்க ஒரு டைமை கேட்டு மெசேஜ் ஒன்று போடலாம். நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய கைடன்ஸ் சொல்லுவோம். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்ன்ற வழிகாட்டலை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நினைக்கிறேன் இன்னும் 3 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன சரி கேள்வி இருந்தால் கேட்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சி தொடர்பாக உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லலாம். ஜஸாக்கல்லாஹு கைரா. உங்களுக்கு என்ன சரி கொஸ்டின்ஸ், டவுட், மேலதிக விவரங்கள் தேவைன்னா நீங்க எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் we will provide the good information inshallah. Yes, எனக்கு எந்த துணை நல்லா அப்படி கேள்வி இருக்கா? நான் இது யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்ப இது எனக்கு நல்லா வருமா? அப்படி மனசுல கேள்விகள் வருதா? பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி என்ன சார் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரா. உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றிகள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு இவ்விடத்திற்கு என்னை இங்கே வரவழைத்து சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை அளித்த சிலோன் தௌஹீத் ஜமாத் அமைப்பினருக்கும் அதே போன்று காமில் சார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவருக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.